பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. திகட சக்கர செம்முகம் ஐந்துளானாக சகட சக்கர தாமரை நாயகனாக விளங்குகின்ற கதிரவனை அகடு அசக்கு அரவின் மணியாய் விரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றி மாலோன் மருகனாக மன்றாடி மைந்தனாக வானவர்க்கும் மேலான தேவனாக மெய்ஞான தெய்வமாக விளங்குகின்ற சேலார் பொழில் சூழ் செங்கோடனை கைதொழுது ஆதிநடம் ஆடுமலையாக அன்றிருவர் தேடுமலையாக ஜோதிமதி ஆடரவம் சூடுமலையாக நீதி தழைக்குமலையாக ஞான தபோதரரை வாவென்று அழைக்குமலையாக விளங்குகின்ற உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையின்றி திருவடிகளை பணிந்து போற்றி பேர்படைத்த விஜயனுடன் மும்மை நெடும் பிறவியிலும் பிரியானாகி சீர்படைத்த கேண்மையினால் தேரூதற்கு செய்த செங்கண் மாலை கார்படைத்த நிறத்தானை கைதொழுது துணையாக தொழும் தெய்வமாக பெற்ற தாயாக ஸ்ருதிகளின் பனையாக கொழுந்தாக பதிகொண்ட வேறாக விளங்குகின்ற அன்னையுடைய திருவடி கமலங்களை சிந்தையிலே பதித்துக் கொண்டு மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும் தாய்க்குலத்துக்கும் தம்பி தங்கைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். நேற்றைக்கு கண்ணபெருமான் தூது வந்ததும் விதுரருடைய வீட்டிலே தங்கி வந்து மறுநாள் காலையிலே துரியோதனன் சபைக்கு வந்ததும் அவன் நாடு கொடுக்க மறுத்ததும் அப்படியானால் போர் என்று கைவழங்கு என கண்ணன் கேட்டதும் அவனை துரியோதனன் இடையன் என்று ஏசியதும் யுத்தத்திற்கு நான் பொறுப்பல்ல என கண்ணன் சொன்னதும் இவ்வளவு நியாயம் பேசுகின்ற நீ என்னிடத்திலே தூது வந்தவன் நேராக என் அரண்மனைக்கு வராமல் விதுரன் வீட்டுக்கு சென்றது எந்த வகையிலே நியாயம் என்று துரியோதனன் கேட்ட அளவிலே நேற்றைய கதை நின்றது. வந்தவன் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும், அப்படி வராம வேற வீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டு நீ செய்தது முறையா? அப்ப கிருஷ்ணன் சொல்லுகிறான், நேற்றைக்கே சொன்னேன் துரியோதனனுக்கு பாம்பு கொடி பாம்புக்கு நாக்கு ரெண்டு. இப்போ ஒன்று பேசுவான் அப்புறம் ஒன்று பேசுவான். அதை சுட்டி காட்டுகிறான் கண்ணன். அரவ மல்கிய பதாகையாய் 4 பாவம் செய்கிறவன் நரகத்துக்கு போவான். வெவ்வேறு விதமாக ஒவ்வொருத்தலையும் ஒரு பாவம் சொல்லி இருக்கும். வள்ளலார் 54 பாவங்களை சொல்லுவார். கூண்டிலேறி பொய் சாட்சி சொன்னேனா, அல்லது குடியிருக்கின்ற வீட்டை இடைத்தேனா, கற்புக்கரசியனுடைய குலத்தை கெடுத்தேனா, வழியை அடைத்தேனா, குலத்தை தூர்த்தேனா என்று நிறைய வரும். ஆனால் கிருஷ்ணன் சொல்லுவது 4 பேர் நரகத்துக்கு போவான். யார் யாரு? அரவ மல்கிய பதாகையாய் மதி அமைச்சராய் அரசு அழிக்கணும். எவ்வளவு தீர்க்க திருஷ்டத்தோடு எழுதியிருக்கிறார் பாருங்கள். யார் ஒருத்தன் மந்திரியாய் இருந்து கொண்டே நாட்டை அழிக்கிறானோ அவன் நரகத்துக்கு போவான். இது கிருஷ்ணன். 2வது, ஒருத்தர் வீட்டில் சாப்பிட்டுட்டு அவனுக்கே எதிராக துரோகம் பண்றானே அவன். ஒருவர் வாழ் மனையில் உண்டு பின்பு அவரோடு புற கருதினும். 3வது, நமக்கு உபகாரம் செய்தவனுக்கே உதவி செய்தவனுக்கே அபகாரம் செய்கிறவன். பிறர் செய்த நன்றி கொல்லினும். இன்னொன்று, நல்ல அறிவிலேயும் வயதிலேயும் அனுபவத்திலேயும் ஒழுக்கத்திலேயும் பெரியவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை தட்டுகிறவன் நரகத்துக்கு போவான். அரவமல்கிய பதாகையாய் மதி அமைச்சராய் அரசு அழிக்கினும். பிறர் புரிந்த நன்றி அது கொல்லினும். ஒருவர் வாழ் மனையில் உண்டு பின்பு அவரோடு புற கருதினும். இரவி உள்ளளவும் மதியம் உள்ளளவும் குறவர் நல்லுரை மறுத்தாலும் அரு நரகில் புகுவர். இது எல்லா காலத்துக்கும் பொருத்தமான பாட்டு. இந்த 4 தான் மிகப்பெரிய பாவம். இதை சுருக்கமா சொல்லுவான், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யாதே. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. இது வள்ளுவம். இந்த கல்யாணத்துல அல்லது ஏதாவது ஒரு விசேஷத்துல சாப்பாடு போடுகிற போது பரிமாறுவதில் 3 வகை தான் உண்டு.
இலை போட்ட உடனே சில வீடுகளில் சில இனத்தார் முதல்ல உப்பு வைப்பாங்க. இன்னும் சில பேர் கொஞ்சோடு ஒரு ஓரத்தில் பாயசம் வைப்பாங்க. இன்னும் சில பேர் முதல்ல சாதம் வைப்பாங்க. வைஷ்ணவர்கள் முதல்ல சாதம் தான் வைப்பாங்க. மற்ற அநேகர் உப்பு வைக்கிறது வழக்கம். நாங்கள்லாம் பாயசத்தை வைப்போம் கொஞ்சம். இது எதுக்காக? எந்த விருந்துலையும் எடுத்த அடுப்பில் குழம்போ ரசமோ பொரியலோ அப்பளமோ வைக்க மாட்டோம். இது 3 தான் முதல்ல. அப்பா, நான் 5க்கும் 10க்கும் வட்டிக்கு கடன் வாங்கி உங்களையெல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்கிறேன். என் பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்கெல்லாம் தான்ப்பா வந்து சேர்த்து வைக்கணும். அதுக்காகத்தான் சாப்பாடு. அப்போ உப்பு வைக்கிறோம். என்ன நினைச்சு வைக்கிறான்? உப்பிட்டவனை உள்ளளவும் நினை. உப்பை தின்னு இருக்கேடா, எனக்கு துரோகம் பண்ணாதே. 2வது, பால் கொடுத்தவனுக்கு பகை நினைக்காதே, பாயசத்துல பால். 3வது, அன்னமிட்டவன் வீட்டிலே கண்ணக்கோல் சாத்தாது. பொரியல் போட்டவன் வீட்டில் வம்பு பண்ணாதேன்னு சொல்லல. சாம்பார் ஊத்தினவன் வீட்டில் வம்பு பண்ணாதேன்னு சொல்லல. உப்பிட்டவனை உள்ளளவும் நினை. அன்னமிட்ட வீட்டிலே கண்ணக்கோல் சாத்தாதே, பால் குடித்தவனுக்கு பகை நினைக்காது. இன்னைக்கு யாருக்கு முதல் பந்தியில் உட்கார வச்சு போடுறோமோ அவன் தான் நமக்கு பிரச்சனையே பண்றான். கண்டிப்பா இத கிருஷ்ணன் சொன்னது வேற விதம். பெரியவங்க வார்த்தையை கேட்காதவன் அமைச்சர் அரசனாயிருந்து நாட்டை அழித்தவன்னு சொல்லல. ஏன்னா அரசன் புத்திசாலியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ராஜாவோட பிள்ளை ராஜா வாரிசு தான். மந்திரி அப்படி இல்லை. மந்திரியோட பிள்ளை மந்திரி இல்லை. அந்த காலத்துல, இந்த காலத்துல உண்டு, அந்த காலத்துல இல்லை. யார் அறிவுள்ளவனோ அவன் தான் அமைச்சன். அறிகொன்று அறியான் எரினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன். அரசனுக்கு தெரியலன்னா கூட மந்திரி சொல்லணும். அதை மிக அழகா சொன்னாங்க. மந்திரிக்கு அழகு வரும்பொருள் உரைத்தல். இன்னைக்கு அதேதான், அன்னைக்கு அதேதான். அன்னைக்கு சொன்ன அர்த்தம் வேற. ஒரு மந்திரிக்கு என்ன அழகுன்னா பின்னால வரக்கூடிய விளைவுகளை தெரிந்து சொல்லணும். இப்போ மந்திரிக்கு அழகு வரும்பொருள் உரைத்தல். இந்த திட்டத்தை பார்த்தா பொட்டியில எத்தனை லட்சம் வரும் இதை சொல்றவன் தான் அல்ல. இதை சொன்ன உடனே சரி, நான் ஓ வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு ஓ உப்ப தின்னுட்டு சபைக்கு வந்து உனக்கு எதிராக பாண்டவர் பக்கம் பேசினா இது பாவம், இது பாவம். அதனாலதான் வரல. மற்றபடி வேற ஒன்றும் இல்லைப்பா. எனக்கு ஓ வீடு என் வீடுன்னு வித்தியாசம் இல்லை. எல்லாம் நம்ம வீடு தான். ஓ வீடு என் வீடு, என் வீடு உன் வீடு. எண்ணில் நின்னில் என்ற பேதம் எனக்கு இல்லை. நின்னில் எண்ணில், அந்த எண்ணில் உன்னில், இவ்வளவுதான். அது 1008 அர்த்தம். எண்ணில் நின்னில் பேதம் இல்லை, எனக்கு உனக்கு வித்தியாசம் இல்லை. ஏன்? நானும் குழந்தையா இருக்கிற போது மண்ணை தின்ன, நீயும் பங்காளி மண்ணை வாயில போட்டுக்கிட்ட. நானும் குழந்தையா இருக்கிற போது கோபிகைகள் ஆடைகளை கவர்ந்த, நீ உங்க அண்ணன் மொண்டாட்டி ஆடையவே பிடிச்சி இழுத்த. எனக்கும் சங்கு சக்கரம் ஆதிசேஷன் என்ன சேர்த்து 4 பேர். உனக்கு துச்சாசன கர்ண சகுனி ஒன்ன சேர்த்து 4 பேர். எனக்கு எங்க மாமன் கம்சன் தான் விரோதி. ஒன்னு அழிக்கிறவன் உன்னுடைய மாமன் சகுனி தான் விரோதி. நான் ஏழையான குச்சேலனை குபேரனாக்கினேன். நீ ஏழையான கர்ணனை அங்க நாட்டுக்கு மன்னனாக்கினான். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 விளக்கம் சொல்லலாம். இது ஒப்புக்கு. 2 ஒண்ணு இல்லை. நீயும் நானும் வேறு இல்லை. எண்ணில் நின்னில் பேதமில்லை. உங்களை மாதிரி நான் ஆவேன் ஐயா அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்ன மாதிரி அயோக்கியனா ஆக மாட்டேன்னு அர்த்தம். அடுத்து சொல்றான் எண்ணில் நின்னில் நின்னில் எண்ணில். என் வீடு ஓ வீடு, ஓ வீடு என் வீடு. என்ன அர்த்தம்? இங்கே அஸ்தினாபுரத்தில் இருக்கிற உன்னுடைய வீடு என்னை சேர்ந்த பாண்டவர்களுடைய வீடு ஆக போகிறது. அந்த எண்ணில் விண்ணிலே இருக்கிறதே என்னுடைய சத்தியலோகமும் சொர்க்கமும். நீ போர்க்களத்திலே இறந்து வீர சொர்க்கம் அடைய போற. அங்க என் வீட்டுக்கு நீ வரப்போற, ஓ வீட்டுக்கு என் நண்பர்கள் வரப்போகிறார். எண்ணில் நின்னில் பேதமில்லை. துரியோதனனுக்கு அவ்வளவு புரியல. சரி, நீ நாடு இல்லை என்று சொல்லிவிட்டாய், நான் திரும்பி போய் சொல்லுகிறேன். கிளம்பியாச்சு, தூது முடிஞ்சாச்சு, இவ்வளவுதான் விஷயம். தர்மபுத்திரன் என்ன கேட்க சொன்னானோ அதை கேட்டாச்சு. இவன் ஈயிருக்கு இடம் கூட தரமாட்டேன்னு சொல்லியாச்சு.
திரும்பி போய் அதை தர்மபுத்திரர்கிட்ட சொல்லணும். அதானே வேலை, அதான் தூது. என்னை கூப்பிட்டாச்சு, 5 நாள் வந்து பேசுன்னு சொல்லியாச்சு, வந்தாச்சு, மேடை கொடுத்தாங்க, மைக் கொடுத்தாங்க, பேசி முடிச்சு என் பேச்சு முடிஞ்ச உடனே நான் ஒழுங்கா என் வீட்டுக்கு போக வேண்டியதானே? இல்லைங்க ஒரு 10 நாள் இங்கேயே உட்காந்து நீங்க கொடுக்குற சக்கரை பொங்கல் எல்லாம் தின்னுட்டு போறேன்னு உட்காந்துருந்தா மரியாதை? கிருஷ்ணன் வந்தாச்சு, தூது சொல்லியாச்சு, போக வேண்டியதானே? போகல, திரும்ப வித்துரர் வீட்டுக்கு போனோம். ஆனா இன்னும் சபை கலையல. கிருஷ்ணன் கிளம்பி போய்விட்டான். இப்பொழுது துரியோதனன் பார்க்கிறான். எதுக்காக கிருஷ்ணன் இதை செய்தானோ, தூது மட்டுமல்ல அஸ்திவாரம் போடுகிறான் இவன். இப்ப துரியோதனன் கேட்கிறான், வித்துரா இங்க வான்னா. வித்துரன் என்பவர் சிற்றப்பன், திருதராஷ்டிரன் உடன் பிறந்தவன். சிற்றப்பனை கொடுக்கிற மரியாதை, வித்துரா இங்க வா. கிருஷ்ணன் என்ன சொல்லிட்டு போறான்? என் வீட்டில் சாப்பிட்டு என் உப்பை தின்று விட்டு எனக்கு எதிராக பேசக்கூடாது. அப்ப ஓ வீட்டில் சாப்பிட்டுட்டு எனக்கு எதிராக பேசுறானு நீ என்ன அரிசி வாங்குறியா? எங்க அப்பா திருதராஷ்டிரன் 110 மூட்டை அரிசி வாங்கினா 100 மூட்டை இங்க போட்டுட்டு உனக்கு 10 மூட்டை அனுப்புறான். நீ ஒன்னும் சம்பாதிச்சு வாங்கல. அங்க இருக்கிற உப்பு இந்த உப்பு தான், அங்க இருக்கிற அரிசி இந்த அரிசி தான். அப்ப என் வீட்டில் சாப்பிட்டு எனக்கு எதிராக பேசக்கூடாது என்றா, உன் வீட்டில் சாப்பிட்டுட்டு எனக்கு எதிராக பேசலாம்னா அப்ப நீ அவனுக்கு உடந்தையா? அவன் புத்தி எப்படி போறது பாரு, குறுக்கு புத்தி. அதுக்கு பதிலும் சொல்றான் இவனே, கேள்வி கேட்டுட்டு பதிலும் சொல்றான். வித்துரா, ஒன்ன சொல்லி குத்தம் இல்லை. இன்னைக்கு ஒருத்தன் நிறைய பொருள் கொடுத்தா அவனுக்கு ஏற்றவளா நடந்து கொண்டு, நாளைக்கு அதை விட அதிகமா வேற ஒருத்தன் கொடுத்தா முன்னவனை விட்டு பின்னவனோடு போகிற தாசி மகன்தானே நீ. அர்த்தம் வேற. தாசி என்றால் வேலைக்காரின்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் தாசி என்றால் வேலைக்காரி என்ற அர்த்தம். விலை மகள் என்றால் காசு கொடுத்து வாங்கினதுன்னு அர்த்தம். குழந்தை இல்லாத ஒரு ஆசிரமத்துக்கு போய் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு குழந்தையை வாங்கிட்டு வந்தா அந்த குழந்தைக்கு பேர் விலை மகள். ஒரு வீட்டில் அப்பா, பெரியப்பா, சித்தப்பா 5 பேர் இருக்கான், ஒருத்தருக்கு தான் குழந்தை இருக்கு. எல்லாருக்கும் அதான் பொண்ணு, பெரியப்பனுக்கு அதான் பொண்ணு, சித்தப்பனுக்கு அதான் பொண்ணு. அப்ப எங்க எல்லாருக்கும் இதாயா பொதுமகள். இதுதான் அர்த்தம். ஆனா படிச்சவன் பாட்டக்கெடுத்தான், எழுதினவன் ஏட்டக்கெடுத்தான் இதை மாத்தினான். விலைமகள் என்றால் பணம் கொடுத்து சுகத்தை அனுபவிக்கின்ற தாசிக்கு விலைமகள்னு வச்சான். அது கிடையாது, நாம வச்சது. அதே மாதிரி பொதுமகள் என்பது எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறவ பொதுமகள். அந்த காலத்துல சொத்து சுகம் நிறைய இருந்து குழந்தை குட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இல்ல வாழ்க்கையில எல்லாம் வாழ்ந்தாச்சு, இனிமே வாழ வேண்டிய அவசியம் இல்லை, வாழ்நாளை நல்லபடியா கழிப்போம். அப்ப பெண்களுக்கெல்லாம் அடைக்கலமா இருந்தது கோவில். இப்ப முதியோர் இல்லமெல்லாம் இருக்கு, அப்ப இல்ல. நீங்க பழைய கல்வெட்டுக்களை எடுத்து பார்த்தா மிகப்பெரிய அரசியர், மிகப்பெரிய செல்வந்தர்கள் தங்க சொத்தை முழுக்க கோவிலுக்கு எழுதி வச்சுட்டு கோயிலே இருப்பாங்க, தொண்டு செய்வார்கள், அரிசி படைச்சு கொடுப்பாங்க, கோவிலை பெருக்குவாங்க. இதுக்கெல்லாம் காசு போட்டு ஆள் வைக்கிற வழக்கம் அந்த காலத்துல கிடையாது. கோவிலை பெருக்குவார்கள், அபிஷேகத்துக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பார்கள், மாலை கட்டி கொடுப்பாங்க, பாத்திரங்கள் விளக்கி கொடுப்பாங்க, விளக்கெல்லாம் தேய்ப்பாங்க, சுவாமியுடைய ஆடைகளை துவைத்து கொடுப்பார்கள். இதெல்லாம் வேலை. அன்னைக்கு கோவில் பாதுகாப்பா இருந்தது. அவ்வளவையே பெரிய புராணத்தை நாவுக்கரசருடைய கூட பிறந்த சகோதரி திலகவதி, அவ கல்யாணம் பண்ணிக்கல. 12 வயசுலேயே அவங்க அப்பா அம்மா எல்லாம் இறந்து அவளுக்கு நிச்சயிக்கப்பட்ட கணவனும் கலிப்பகையார் போர்ல இறந்துட்டார். எப்படி வாழறது? கூட பிறந்த ஒரே தம்பி, அவளை விட 5 வயது 7 வயசு சின்னவன் மருள் நீக்கியார், அவர் தான் பின்னால நாவுக்கரசர். அவன் என்ன பண்ண? தாலி கட்டிக்கல. எல்லாரையும் தன்னுடைய குழந்தைகளா நினைத்துக் கொண்டு ஆலயத்திலேயே இருந்தா. கடலூருக்கு பக்கத்துல திருவதிகைன்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் இருந்தது. தம்பியார் உளராக வேண்டுமென வைத்த தயா உம்பர் உலகனைய உருநிலை விளக்க ஆங்கே அம்பன் மணிநூல் தாங்காமல் அனைத்து உயிர்க்கும் அருளையை தாங்கி இம்பர் மனைத்தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார். தம்பி பாஸ்கரன் இன்னைக்கு தேவாரத்தை கொண்டு வந்து கொடுத்தால் அது தற்செயலா இன்னைக்கு ஒரு தேவாரம் பொருத்தமா வருது. அதான் ஏன்னா தாலி கட்டி கொள்ளாம எல்லா உயிர்களும் தன் குழந்தையை நினைத்து கோவிலுக்கு பணி செய்தால் நான் கூட ஆசைப்படுவேன்.
எனக்கு சேலத்தில் இருக்கிறத விட திருவண்ணாமலை தான் ரொம்ப அதிகம். திருவண்ணாமலை பொண்ணு தான் நான். அங்க இருக்கிற அத்தனை பேருக்கு நான் சொந்தம். பூ விற்கிறவங்க, பாய் விற்கிறவங்க, பேரிசு மழை விற்கிறவங்க எல்லாருக்கும் நான் அம்மா. அதனால அப்ப நான் நினைப்பேன், ஐயோ நம்ம ஒரு ஆணா பிறந்திருந்தா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலே உட்காந்துக்கலாமே சிவனேன்னு. கிடைக்கிற சாப்பாடு போறோம், அந்த குளத்துல குளிச்சு 24 மணி நேரம் அங்க இருக்கிறவங்களுக்கு நல்லதை சொல்லிக்கிட்டே வாழ்க்கையை கழிக்கலாமே. காசிக்கு போனா தோணும், காசியில படியிலேயே உட்கார்ந்து அந்த விஸ்வநாதரையே நினைத்து கொண்டு வாழலாமே. முடியல. எத்தனை வயசானாலும் இன்றைக்கு பெண் என்பவள் தனியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இந்த நாடு. வெளிநாட்டில் அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு அவன் குடிகாரனோ கொலகாரனோ கழுத்துல ஒரு 10 பைசா மஞ்ச கயிறு இருந்தா அவளுக்கு ஒரு மரியாதை இல்ல. விதவையோ அல்லது கணவனால கைவிடப்பட்டவளோ அல்லது விதிவசத்தினாலே திருமணம் ஆகாதவளோ எவ்வளவு அறிவு படைச்சவளா இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறந்தவளா இருந்தாலும் சமுதாயத்திலே சாமானியர்கள் மத்தியிலே மரியாதை கிடையாது. எல்லாரும் பாராட்டலாம். இப்ப நான் வரும்போது நீங்க எல்லாரும் பாராட்டுறீங்க. ஆனா 1 மணிக்கு 1:30 மணிக்கு வெளியூர் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தா அங்க பக்கத்துல இருக்கிற அறிவில்லாத என்ன நினைப்பா, இது எங்கேயோ போய் சுத்திட்டு 1 மணிக்கு வருது. தெரியும், நல்ல விஷயமா தான். இப்ப நீங்க கோவிலுக்கே போயிட்டு வந்தா கூட சட்டுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான், அது கோயிலுக்கு போகுதோ எங்க போகுதோ. அத ஒரு ஆண் பிள்ளை எங்க சுத்திட்டு வந்தாலும் உலகம் சொல்றது இல்லை. வெளியில ஆம்பளைனா 1000 வேலை இருக்கும், அவன் பண்ணிட்டு போயிட்டு தான் வருவான். இது என்ன நியாயமோ? ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அதனாலதான் மிக அழகா நான் பார்த்தசாரதி ஒரு மிகப்பெரிய ஆசிரியர், நாவலாசிரியர். படிக்கணும் நீங்க எல்லாம். ஆன்மீகம் மட்டுமில்லை, நல்ல நல்ல நாவல்களிலேயும் வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் இருக்கு. குறிஞ்சி மலர்னு ஒண்ணு, அது அவர் எழுதுவார். பூரணின்னு ஒரு கதாபாத்திரம், மிகச்சிறந்த ஒரு தமிழாசிரியர் மகள், நல்ல ஒழுக்கம், நல்ல அறிவு, நிறைய படித்தவள், அவ்வளவு. ஆனா திருமணம் ஆகல அவளுக்கு. எதிர் வீட்டு அவளுடைய தோழிக்கு விளகாப்பு. அந்த தோழியுடைய அம்மா வருந்தி கூப்பிடுறா, அடி உன் தோழிக்கு நாளைக்கு விளகாப்பு, நீ கண்டிப்பா வந்துரு. ஐயோ இவ்வளவு கூப்பிடுறாங்களே, இந்த பொண்ணு போறா. அப்போ கதவுக்கு பின்னால அந்த அம்மா கிட்ட இன்னொருத்தர் கேட்கிறாங்க, இந்த பொண்ணு ஒண்ணு வந்திருக்கே, மூக்கு மொழியுமா நல்லா இருக்கு, அது யாரு? இந்த அம்மாவே தான் வருத்தி கூப்பிட்டா, உன் தோழிக்கு விளகாப்பு, நீ வான்னு. ஆனா இப்ப அடுத்தவ கேட்கிற போது அந்த அம்மா சொல்றா, என்னவோ கல்யாணம் ஆகல, ஒண்ணு ஆகல, மரமாட்ட நிக்குது. இது வரலன்னு யார் அடிச்சா? அதுக்கா புத்தி இருக்கணும், நம்ம போலாமா வந்து நிக்குதும்பா. கூப்பிட்டது இவதான். அவ அப்படியே திரும்பிடுவா வீட்டுக்கு. அப்ப எழுதுவார், ஒரு பெண் அறிவை பெறலாம், அழகை பெறலாம், புகழை பெறலாம், பண்பை பெறலாம், ஆனால் சாமானிய உலகில் சாமானியரை போல வாழவில்லை என்றால் சாமானியர்களாலே பாராட்டப்பட மாட்டாள். இப்ப வித்துரனுக்கு அதே தான். அவனுடைய அம்மா வேலைக்காரி, தாசி இல்ல. அப்போ தேவர் அடியார் வார்த்தை, இறைவனுக்கு தொண்டு செய்கிறவர்களுக்கு பெயர் தேவர் அடியார். அது படிச்சவன் பாட்டக்கெடுத்தான், எழுதினவன் ஏட்டக்கெடுத்தான். தேவரடியார்ங்கிறத கொச்சையுடைய வார்த்தையாக மாற்றப்பட்டது நம்மை போல கேடுகட்ட மனிதர்களை தவிர அந்த வார்த்தை அல்ல, தமிழ் அல்ல. இப்ப துரியோதனன் அதைத்தான் சொன்னான். பாஞ்சாலியை சொல்லுகிற போது 5 பேருக்கும் அவள் மனைவி, ஆனா அவளுக்கு கிடைக்கிறது 5வருக்கும் தேவி, அழியாத பத்தினி. உடம்பால மட்டும் ஒருத்தனோட வாழறது பத்தினித்தனம் இல்லை, மனசாலையும் வாழிடும். தாலி கட்டின அடுத்த நாள் புருஷன் செத்து போயிட்டா கூட சாகர வரைக்கும் அவன் ஒத்த நினைப்பிலேயே வாழற எத்தனையோ பெண்கள் உண்டு. 25 வருஷம் ஒருத்தையோட குடும்பம் நடத்தி 4 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் அவன் செத்து 13வது நாள் கொழுந்தியால கட்டிக்கிற ஆம்பளையும் உண்டு. 2 இருக்கு, 2 இருக்கு. அப்போ அப்பேற்பட்ட மனசினாலே சுமக்கணும். ஏன்னா உடம்பு ஒண்ணு முக்கியம் இல்லை. இந்த கையை வெட்டிட்டு பொய் கை வச்சுக்கலாம், மூக்கறுத்து ஆபரேஷன் பண்ணிக்கலாம், பல்ல தட்டிட்டு பொய்ப்பல் கட்டிக்கலாம், தலைமுடி சொட்டையான விக் வாங்கி வச்சுக்கலாம். மனசை மாத்துறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு இந்த மனசு வேண்டாம், என் வேற மனசு கொடுன்னு போய் சூப்பர் மார்க்கெட்ல கேட்க முடியாது. கண்ணு சரியில்லைன்னா கண்ணாடி வாங்கி போட்டுக்கலாம். உடம்பை மாற்றிக்கொள்ள வழி உண்டு, ஆனால் உள்ளத்தை மாற்றிக்கொள்ள வழி இல்லை, மாற்றக்கூடாது. மனசுல இருக்கணும். கணவன் மனைவி என்பது ஒரு வீட்டுக்குள்ள குடியிருந்தாலே கணவன் மனைவி அல்ல. ஜோடி போட்டுக்கிட்டு சினிமாவுக்கு போனா கணவன் மனைவி அல்ல.
அவனுக்கு சமைச்சு போட்டு படுக்கையை பகிர்ந்து கொண்டால் மட்டும் அவன் கணவன் மனைவி அல்ல. மனசுல அவனை சுமக்கணும், மனசுல அவளை சுமக்கணும். இம்மை மாறி மறுமை ஆகினும் நீ ஆகிய என் கணவனே, யானாகிய நீ நெஞ்சு நேர்பவளே. அப்படி வாழ்ந்தவ பாஞ்சாலி. ஏன்னா பாஞ்சாலி 5 பேரோட எப்படி வாழுவது என்ற பிரச்சனை வந்தது. அப்போ வியாசர் சொல்லுகிறார், அம்மா நீ ஒருவனோடு ஓராண்டு காலம் வாழணும். ஒருவனோடு தர்மபுத்திரனோடு 1 வருஷம் நீ வாழுகிற போது உங்க 2 பேரையோ அடுத்த 4 பேர் பார்க்கப்படாது. நீ அவர்களை தம்பியாத்தான் நினைக்கணும், கொழுந்தனாத்தான் நினைக்கணுமே தவிர அவர்களையும் கணவனாக நினைக்க கூடாது. நீ சகாதேவனோடு வாழுகிற போது மற்ற 4 பேர் பார்க்கப்படாது. அப்ப நீ தர்மர மூத்தவனாத்தான் நினைக்கணுமே தவிர புருஷனா நினைக்க கூடாது. இது எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. மனசு அடக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. முடிகிற காரியமா? அவ மனசால கூட அடுத்தவங்களை நினைக்கலங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? கடைசியில பாரத யுத்தம் முடிகிற நேரத்துல பாசறையில 5 குழந்தை, பாஞ்சாலியோட 5 பிள்ளைகள், தர்மன் பிள்ளை, பீமன் பிள்ளை, அர்ஜுனன் பிள்ளை, நகுலன் பிள்ளை, சகாதேவன் பிள்ளை, இளம் பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் படுத்திருக்காங்க. அசத்தாம அவங்க அப்பாவை கொன்ன காரணத்தினால, ஆத்திரத்தினால இரவு நேரத்துல வந்து அந்த 5 குழந்தைகளையும் வெட்டிடுவான். 5 தலையை முடிச்சு போட்டு துரியோதன சாக கிடப்பான். கொண்டு போய் காட்டுவான். துரியோதனா கவலைப்படாதே, உன் பகை முடிந்து விட்டது, பூண்டோடு அழித்து விட்ட. இதை பாரு 5 பஞ்சபாண்டவர் தலைமா. இருட்டு நேரம், விடிய காலம் அழிச்சது. இத்தனோட விளக்கு வெளிச்சத்துல வெட்டிட்டான். அவன் வெட்டினது பஞ்சபாண்டவர்னு நினைச்சுதான் வெட்டினான். குழந்தைகள் தெரியல, பஞ்சபாண்டவர்கள் படுத்திருக்கிறார்கள் வெட்டிட்டான். துரியோதனன் கிட்ட தலையை கொண்டு காட்டும் போது பொழுது விடிஞ்சுது. வெளிச்சத்துல பார்த்து அவன் சொன்னான், அட பாவி, தப்பு பண்ணிட்டியடா. இந்த குழந்தை எனக்கு என்ன பண்ணித்து? இந்த பிள்ளைகளை ஏன் அழிச்ச? இந்த பாவத்தை எங்க கொண்டு போய் தீர்ப்ப? எத்தனை காலம் தவம் பண்ணுவேன்? இது எதுக்கு எழுதினார்னா, அவன் அந்த குழந்தைகளை பஞ்சபாண்டவர்னு நினைச்சான். எதை வச்சு? முகத்தை பார்க்கிற போது தர்மன் மகன் தர்மன் போலவே, பீமன் மகன் பீமன் போலவே, அர்ஜுனன் மகன் அர்ஜுனன் போலவே, நகுலன் பிள்ளை நகுலம் மாதிரி, சகாதேவன் பிள்ளை சகாதேவன் மாதிரி, அவங்க அவங்க அப்பா மாதிரியே. அப்ப என்ன அர்த்தம்? அவ ஒருவனோடு ஓராண்டு காலம் வாழ்ந்த போது, எதுக்கு ஓராண்டு காலம்? அப்ப அவ கர்ப்பம் தரிச்சா அது அவனுடைய குழந்தைன்னு சொல்லணும். அதுக்கு தான். அப்போ மனசால என்ன நினைக்கிறோமோ அதான். சில பேருக்கு மாமியாரை கண்டாலே பிடிக்காது. மாமியாரை திட்டிக்கிட்டே இருப்பா. எனக்கு எங்க மாமியார் மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கலம்பா. அவளுக்கு ஒரு பொண்ணு பிறக்கும், அச்சு அசல் மாமியாராவே வரும். அச்சு அசல் மாமியார் ஜாடையாவே இருக்கும். ஏன்? கர்ப்பமா இருக்கிற போது எதை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதுவாகத்தான் குழந்தை வரும். பல வீடுகளில் சந்தேகம் வருது, அவங்க அப்பங்க கருப்பா இருக்கான், இந்த பிள்ளை சவப்பா பிறந்திருக்கு, இது யார் பெத்த பிள்ளை? எத்தனை சந்தேகங்கள் வந்து பிரச்சனைகள் வருது தெரியுமா வாழ்க்கையில? இதை பார்த்தா இவங்க குடும்பத்தை ஜாடையே இல்லப்பா, இது எந்த குழந்தையோ யார் குழந்தையோ. ஆனா அப்பம்மானவே உரிச்சுக்கிட்டு பிறந்திருக்காமா. திருக்குறளார் தான் சொல்லுவார், அப்பனை உரிச்சுக்கிட்டு பிறந்திருக்காமா. ஜாடையை வச்சுதான் இது வேற குலம் சொல்ல முடியும். அப்படி பத்தினியா வாழ்ந்தவ மனசால கூட நினைக்கல. இப்போ புருஷங்கிட்டே சொல்றா, எனக்கு ரஜினிகாந்த் படம்னா உசுருங்க, டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. யார்? புருஷங்கிட்ட. சினிமா படம் பார்க்கும்போது ஐயோ அவர் என்னமா நடிக்கிறார். கணவனை பக்கத்தில் வைத்துக்கொண்டு வேறொருவனை புகழுகிற பெண்கள், மனைவியை பக்கத்தில் வைத்துக்கொண்டு வேறொரு நடிகையினுடைய படத்தை பாக்கெட்ல வச்சிருக்கிற ஆண்கள், இதெல்லாம் எங்க போய் முடியும்? பாஞ்சாலி அப்படி வாழல. ஆனா துரியோதனன் என்ன சொன்னா, நாம அவளை சபையில விலைக்கு எடுத்து விட்டோம். விலைமகள்னா தாசி, இவ அர்த்தம் அர்த்தம். நாம் சூதில் எடுத்த விலைமகள் பால், பொதுமகள் பால், அவளை இழுத்து வாமா. இப்ப அதே மாதிரி அம்பை, அம்பிகை, அம்பாலிகை. அம்பை போயிட்டா, அம்பிகையினுடைய பிள்ளை திருதராஷ்டிர, அம்பாலிகையினுடைய பிள்ளை தான் பாண்டு. அந்த நேரத்தில் திருதராஷ்டிரன் குருடனா பிறந்தான், பாண்டு வெண்குஷ்டத்தோட பிறந்தான். அப்போ வாரிசுக்கு ஆட்சியிலே அமருவதற்கு குறையுள்ள பிள்ளைகளா இருக்கிறதே என்பதனால அந்த வேலைக்காரியையும் மனைவி ஆக்கி கொண்டு அவள் வயிற்றே ஒரு பிள்ளை பிறந்தான். அவ பகவானை வேண்டிக் கொண்டு குருவம்சம் தழைக்க வேண்டும் நினைச்சான். ஆனா அம்பை அப்படி நினைக்கல, போயிட்டா. அம்பிகை அப்படி நினைக்கல, அவ கண்ணை மூடிட்டா, அவனை பார்க்கவே விருப்பம் இல்லை, குருடனா பிள்ளை பிறந்தான். இன்னொருத்தி பயத்துல உடம்பெல்லாம் வெளுத்து போச்சு,
அந்த நேரத்தில் பதிந்த கரு வெண்குஷத்தோட பிறந்தது. அதனாலதான் அமாவாசையில பிறக்கப்படாது. பெரியவர்கள் வைத்திருந்தார்கள், அமாவாசையில சேரக்கூடாது, வெள்ளிக்கிழமை சேராத. எதுக்கு? நல்ல நாள் பார்த்து, நல்ல நட்சத்திரம் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து அந்த படுக்கை அறையிலே நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்த பெரியவர்கள் 2 பேரை முதல்ல உட்கார வச்சுட்டு அப்புறம்தான் இந்த தம்பதிகளை அனுப்புவாங்க. அப்பெல்லாம் நல்ல பிள்ளை பிறந்தது. இப்ப எங்க அது ரயில்வே ஸ்டேஷனா இல்ல ஹோட்டலா, எங்க வேணாலும் எப்ப வேணாலும் பிறக்கிறது முழுக்க பேயும் பிசாசுமா பிறக்குது. தான் காரணம். நாள் செய்வதை நல்லவர்கள் செய்ய மாட்டார்கள். அதை புரிஞ்சுக்கணும். சரியான நேரத்தில், எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு சொல்றாங்களோ அதைத்தான் செய்யணும். சொல்லலைனாலும் யாரு வேட்டியை மேலே கட்டிட்டு சட்டையை இடுப்பில் கட்டலை. இப்படித்தான் கட்டணும்னு ஒரு விதி இருக்கு. இலை போட்டு தான் சோறை போட்டு மேலே இலை போடுறது இல்லை யாருமே. அப்ப பெரியவர்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதை அப்படியே செஞ்சா எந்த பிரச்சனையும் வராது. இப்ப புதுசா போய் ஜோசியம் கேட்காதீங்க, புதுசா போய் வாஸ்து கேட்காதீங்க. நம்ம பெரியவங்க கட்டி வச்ச வீடெல்லாம் 8 தலைமுறை வாழ்ந்தாங்க. 8 தலைமுறை. பெரியப்பன் சித்தப்பன், எத்தனை குழந்தைங்க, எத்தனை கல்யாணம், எத்தனை சாவு, எத்தனை. இன்னைக்கு கட்டுற வீட்டில் அவனே இருக்கிறதுல 6 மாசம் ஆனா வெளியூருக்கு போயிடுறான். இதெல்லாம் தப்பு. முன்னோர்கள் வாழ்ந்த முறை, முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகள், அவர்கள் பண்டிகைகளை செய்த முறை, அதைத்தான் செய்யணும். இப்ப கொழுக்கட்டையா, கேரட்டை வச்சு கொழுக்கட்டை பண்ணு, பால்கோவா வச்சு கொழுக்கட்டை பண்ணு, சிக்கரை வச்சு கொழுக்கட்டை பண்ணு, பிள்ளையார மட்டும் விடணுமா, அவரையும் கட்டு குடிச்சவராக்கு. தப்பு. இப்ப அதே அர்த்தத்துல தான் வேலைக்காரி. இன்னைக்கு நம்முடைய குப்தர்களுடைய வரலாறு, மௌரியர்கள் வரலாறு, சந்திரகுப்த மௌரியன் எல்லாம் அற்புதமான அரசர்கள் ஆண்டார்கள். அப்ப அந்த சந்திரகுப்த மௌரியனுக்கு அவனுடைய அமைச்சர்களும் மற்றவர்களுமே அவனை கொல்றதுக்கு முடிவு பண்ணான். ரொம்ப வயசு வாழ்ந்தான். அப்ப முன்னால் அவனுக்கு ஒரு வேலைக்காரி, அவகிட்ட தான் அவன் எல்லா அரசியல் விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளுவான். அவதான் அவனை வளர்த்தவ. அவளுக்கு பேர் தாசி. நீங்க அந்த சரித்திர புஸ்தகத்தை எடுத்து பார்த்தா தெரியும். தாசி, தாசினா வேலைக்காரி, தொண்டு செய்கிறவள், பணிவிடை செய்கிறவள் என்று அர்த்தம். அப்படி ஒரு வேலைக்காரி வயிற்றுல பிறந்தவன் விதுரன். கள்ளி வயிற்றுல கஸ்தூரி பிறக்கலாம், மான் வயிற்றுல கஸ்தூரி பிறக்கிறது, கள்ளி வயிற்றுல அகில், சிப்பிக்குள்ளதான் முத்து பிறக்கிறது, சேத்துலதான் செந்தாமரை. பிறந்த இடத்தை பற்றி கவலை இல்லை, பிறந்தது எது, யார் சொல்றாங்கிறது முக்கியம் இல்லை, என்ன சொல்லுகிறார்கள். அது ருக்மிணி சொல்றாளா, ராமன் சொல்றாளா, கிருஷ்ணன் சொல்றாளா தேவையில்லை, சொல்லுவது நல்லதா. இன்னைக்கு நாம என்ன ஆயிட்டோம், சொல்றதை பத்தி கவலை இல்லை, யார் சொல்றானோ அவனுக்கு தான் மரியாதை. ஒருவர் எப்படி நடிக்கிறார்னு பார்க்கல, யார் நடிக்கிறான் அவ்வளவுதான். அந்த தலைவன் சொல்லுவது சரியா இல்ல, எவன் சொல்றான் அவன் பின்னாடி போ. அதனாலதான் குட்டிச்சவர். அவர்கள் சொல்லுவதை கேட்க வேண்டுமே தவிர அவர்களையே நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க இருந்து வேணாலும் ஞானம் வரும். இப்ப அதெல்லாம் தெரியாது இந்த துரியோதனனுக்கு. அவன் சொன்னா, நட்டநடு சபையிலே சித்தப்பனை பார்த்து, நீ தாசி மகன் தானே, ஒருவன் பொருள் கொடுத்தால் அவனுக்கு இன்பம், அடுத்தவன் கொடுத்தால் முன்னவனை விட்டு பின்னவனுக்கு இன்பம். அதுபோல நேற்று வரையிலே என் வீட்டு உப்பை தின்ற நீ எனக்கு எதிரியான கண்ணனுக்கு நீ உணவு போட்டிருக்கிறாய், நீ குடிகேடி. இத சொல்லணும்னு தான் கிருஷ்ணன் போய் அங்க தங்கினான். ஏன் சொல்ல வச்சான்னா, விதுரன் மாவீரன். அந்த காலத்தில் இருந்த வீரர்களிலேயே மிகப்பெரிய வீரர்கள் 2 பேர். ஒருத்தன் விதுரன், இன்னொருத்தன் நகுல சகாதேவனுடைய பாமனான சல்லியன். லிஸ்ட் போடும்போது சல்லியன் அப்படின்னு ஒரு விரல் விட்டுட்டு 2வது விரல் விடுறதுக்கு ஆள் இல்லை. மற்றை அணிவிரல் முடக்கையலா பூபன். அவனே வஞ்சகமா துரியோதனத்தை பக்கம் செதிக்கும், அது பின்னாடி. அது மாதிரி வெற்றி விதுரன் கை வில்லிருக்க மற்றி மேதினியில் மற்றவனை வெற்றி கொள்வார் உண்டோ. விதுரன் கையில வில்லெடுத்தா அவனை ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது, அர்ஜுனனாலே முடியாது, ஆண்டவனாலே முடியாது. இப்போ அந்த விதுரன் துரியோதனம் பக்கம் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா தருமனுக்கு வெற்றி இல்லை. இப்ப ஆண்டவன் வெற்றி தேடி தருவதற்காக கிருஷ்ணன் வந்திருக்கான். அந்த வெற்றிக்கு தடைக்கற்களாக இருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களை விலக்குவான். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு நல்லது செய்யணும்னு ஆண்டவன் நினைச்சா யாரெல்லாம் நமக்கு கெடுதல் செய்வார்களோ,
பாசத்தினால செய்யலாம், வேற ஒருத்தர் மேல வச்ச பற்றுனால செய்யலாம். அதை தானா விளக்குவான், நாம விளக்க வேண்டாம். நாம போய் அவனை அடிச்சா அதுக்கு பேர் கொலை, நாம செஞ்சா கொலை, போலீஸ்காரன் அடிச்சா அதுக்கு பேர் என்கவுண்டர், அவனுக்கு குற்றம் இல்லை. அது மாதிரி ஆண்டவன் அழிச்சான்னா அதுக்கு பேர் என்ன? அவதார காரியம் அது. அதனால இறைவன் யாரெல்லாம் கூடாதோ, நல்லவனுக்கு யாராலெல்லாம் தடை வருகிறதோ அந்த தடைகளை விலக்க வேண்டிய பொறுப்பு அவனோடது. அவனோடது நமக்கே தெரியாது. நம்ம பொண்டாட்டியே நமக்கு எதிராக இருப்பா, நமக்கு தெரியாது. நம்ம பையனே நமக்கு எதிராக இருப்பா, நமக்கு தெரியாது. இறைவா நீ காப்பாத்துன்னு கயிறு அவன் கையில கொடுத்துருங்க, அவனே எல்லாத்தையும் விலைக்கு நம்மளை அழைச்சிட்டு போவோம். நாம அதை விட்டுட்டு ஒருத்தர்கிட்டயா போய் சண்டைக்கு போய் கெட்ட பேர் வாங்குறோம். மூலம் அங்க. அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணா, முதல்ல விதுரன் அங்கிருந்து விலகணும். ஏன் விதுரனை கொன்னு இருக்கலாமே? கொல்லுவதல்ல ஆண்டவனுடைய வேலை. வீட்டில் செடி வளர்க்குறீங்க, தண்ணி ஊத்துறீங்க, அதே மண்ணில் ஒரு களை செடியும் வருது, களை செடியும் வருது. அப்ப என்ன பண்றோம்? இந்த செடியை காப்பாற்றுவதற்காக அந்த களை செடியை அகத்துக்கிறோம், வேற பக்கம் போறோம். அதானே முக்கியம். அதே மாதிரி இங்கேயும் விதுரன் மகா நல்லவர். பாரதத்தில் விதுர நீதினே ஒரு பகுதி உண்டு. அந்த விதுர நீதி கீதைக்கு இணையானது, அவ்வளவு இணையானது. அந்த அப்பேற்பட்ட நல்லவன். அதுதான் பிறக்கிற இடம் ஏழ்மையான இடமாயிருந்தா அவன் எவ்வளவு நல்லவன் ஆயிருந்தாலும் அவனுக்கு மரியாதை கிடையாது இங்க. அதனால விதுரருடைய வில் பயன்படக்கூடாது நினைச்சா அவர்கிட்ட சொல்லி இருக்கலாம். கிருஷ்ண விதுரர்கிட்டே, விதுரா நீ துரியோதன பக்கம் இருக்காத, தர்மபுத்திரர் ஜெயிக்கணும், கொஞ்சம் போயிட, கேள்வி வரும் எங்க செல்வத்துக்கு கேட்பார். இதுக்கே இவ்வளவு திட்டம் போடணும்? வேண்டாமே. விதுரரையே கூப்பிட்டு கிருஷ்ண, விதுரா நீ துரியோதன பக்கம் இருக்காத, போயிடு, தர்மர் ஜெயிக்கணும் சொல்லி இருக்கலாமே. ஏன் சொல்லல? எல்லாருக்கும் சந்தேகம். ஆனா ஏன் சொல்லல? சொன்னாலும் விதுரர் போக மாட்டார். அவனே என்ன சொன்னா, ஒருவர் வாழ் மனையில் உண்டு பின்போடு அவரோடு புறக்கருதி, ஒத்த 30 அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது சொன்னவன் கிருஷ்ணன். இப்ப விதுரன் சாப்பிட்டது முழுக்க திருதராஷ்டிரம் வீட்டு சாப்பாடு. இப்ப அவன் பிள்ளைக்கு எதிராக விதுரன் நின்னா அது பாவம். ஆண்டவனே தப்பு செய்ய சொல்லி கொடுக்கிறதா? இல்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிடிச்சிட்டு போனா என்ன சொல்றான்? நீயா குத்தத்தை ஒத்துக்கோ, தண்டனை குறையும். இல்லைன்னா நாங்களா குத்தத்தை ஒப்புக்க வைப்போம், தூக்குல தொங்க விடுவோம். கிருஷ்ணா அதைத்தான் பார்த்தான். தானா விலகி விட்டா பிரச்சனை இல்லை, நாம விலக்கினா அது பாவம். தெய்வமானாலும் தப்பு செய்யாது. இப்ப இவன் சொன்ன உடனே அத்தனை பேர் நடுவில், சபை நடுவில் பேசினோம். நாக்கு அடக்க தெரியாம பேசுகிற வார்த்தையை விட பேசாத வார்த்தை தான் சிறந்தது. பேசாத வார்த்தைக்கு நாம எஜமான, பேசுகிற வார்த்தைக்கு நாம அடிமை. சொல்லிட்டான். உடனே விதுரனுக்கு கோபம் வந்தது. அத்தனை பெரிய சபையில நான் முதல் நாளே சொன்னேன், ஒரு பெண்ணுக்கு எப்ப கோபம் வரும்னா அவளுடைய ஒழுக்கத்தை பத்தி பேசினா அவளுக்கு ஆத்திரம் வரும். ஆணுக்கு எப்ப கோபம் வரும் தெரியுமா? அவங்க அம்மாவை பத்தி தப்பா, அவன் பொண்டாட்டி பத்தி தப்பா, அவன் பிறப்பை பத்தி தப்பா சொன்னா அப்பதான் அவனுக்கு கோபம் வரும். திட்டுகிற அத்தனை கெட்ட வார்த்தையும் அம்மாவையும் அக்காவையும் தான். அப்பதான் அவனுக்கு ஆத்திரம் வருது. பெண்ணுக்கு தன் ஒழுக்கத்தை சொன்னாதான். இங்க ஆணான விதுரனுக்கு அவன் தாயினுடைய ஒழுக்கத்தை சொன்ன உடனே கோபம் வந்தது. டேய் துரியோதனா, இந்த வார்த்தையை வேற யாராவது சொல்லி இருந்தா தலையை வெட்டி இருப்பேன். ஆனால் நீ குருகுலத்திலே எனக்கு மகனாகி விட்டாய். ஒரு மகனுடைய தலையை தந்தையினே அறுத்தான் என்ற பழிச்சொல் வேண்டாம். சொல்லிரண்டு புகழேன், அமரில் வில்லடேன் என வில் இரண்டிலும் உயர்ந்த வில்லை முறித்து போட்டான். 2 வில்லு தான் சிறந்தது. ஒன்னு சிவதனுசு, இன்னொன்னு விஷ்ணு தனுசு. சிவதனுசு ஜனகர்கிட்ட இருந்தது, விஷ்ணு தனுசு பரசுராமர் கிட்ட இருந்தது. ராமாவதாரத்தில் அது 2ஐயும் ஜெயிச்சவர் அவன். இப்ப அந்த சிவதனுசு விஷ்ணு தனுசுவை காட்டிலும் மிகச்சிறந்ததான விதுரனுடைய கைவில். அவன் சொன்னான், 2 வார்த்தை பேச மாட்டேன்டா, போர்க்களத்திலே வில் எடுக்க மாட்டேன், இந்த வில் யாருக்கு பயன்பட வேண்டாம், உடைச்சு போட்டான். போட்டுட்டு கிளம்பி வந்துட்டான். தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டார் விதுரர். சபையில எல்லாரும் யார் தடுக்க முடியும்? துரியோதனனுடைய ஆட்சியில இருக்கிறவன் எத்தனை செஞ்சாலும் சொல்ல முடியாது.
கிளம்பி வந்துட்டார் விதுரர். கிருஷ்ணன் போயிருக்க வேண்டியது தானே. நேத்திக்கு ஒரு நேரம் அவன் வீட்டில் வந்து சாப்பிட்டதுக்கே இத்தனை பிரச்சனை, மறுபடியும் அங்கேயே தான் இருக்கார். இப்போ விதுரர் வந்த உடனே கிருஷ்ணன் கேட்குறான், விதுரரே என்ன காரியம் செஞ்சீர்கள்? வில்ல முறிச்சிட்டீங்களாமே, தப்பு இல்லையா? அவன் ஒரு அறிவு கட்டவன் துரியோதனன், அவன் பேசினாங்கிறதுக்காக வில்ல முறிக்கலாமா? பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுறது இதுதான். அப்போ உடனே விதுரர் சொல்றார், கிருஷ்ணா, சில காரியத்தை சிலருக்காக செய்யக்கூடாது. ஆவது குறியான் ஆகில், அமைச்சர் சொல் கேளான் ஆகில், வீவது உணரான் ஆகில், விளைவதும் அறியான் ஆகில், நாவது காவான் ஆகில், அவனுக்காக போரில் சாவது பழுது. எவன் மொத்த நாக்கு அடக்கலையோ அவனுக்கு உயிரை கொடுக்கப்படாது. இதை சொன்னா இன்னது வரும்னு நினைக்காம பேசுறானே, அந்த ஆவது குறியாதவனுக்காக சாகப்படாது. அழிவை பற்றி எண்ணாதவனுக்காக சொல்லக்கூடாது. என்னென்ன பாவங்கள் வரும், என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு தெரியாம நாக்கடக்காம ஒருத்தன் பேசினா அவனுக்காக உயிரை கொடுக்கிறது தப்பு. அவனுக்காக போரில் சாவது பழுது. வீட்டில் சாகலாம், பிள்ளை நாக்கடக்காம இருந்தானா பிள்ளைக்காக அப்பா சாகலாம். ஆனா போர்க்களம் என்பது தர்ம பூமி, அது யுத்த பூமி. அதனால அது அந்த காலத்துல தர்ம யுத்தம். இவனுக்காக நல்லவனை எதிர்த்து போரிலே சாவது தப்பு. இப்ப கிருஷ்ணன் கேட்டான், சரி வில்ல முறிச்சுட்ட, உன் பேனா வாங்கி நான் உடைச்சு போட்டேன், கெட்டிக்காரன் வேற ஒரு பேனாவால் எழுத மாட்டாரா? பேனாவால பெருமை இல்லை, பிடிச்சவனாலதான் பேனாவுக்கு பெருமை. எவ்வளவு நல்ல வில்லா இருந்தாலும் விதுரனுடைய வயலில் கொண்டது என் கையிலேயே உங்க கையிலேயே கொடுத்தா பிரயோஜனமா இல்லை. ஆனா விதுரன் கையில ஒரு விளக்கமாத்து குச்சியில வில்லு பண்ணி கொடுத்தாலும் அவன் சாமர்த்தியத்தில் ஜெயிப்பான். இப்ப கிருஷ்ணர் பார்த்தார், வில்லு போயிடுத்து, ஆனா வில்லாளி இருக்கான். நாளைக்கே மனசு மாறி போர்க்களத்தில் துரியோதனன் தோற்பதை பார்த்து, அந்த பக்கத்தில் நிறைய பேர் அழியறதை பார்த்து, வளர்த்த பாசத்தினால, அந்த திருதராஷ்டிரன் மேல வைத்த நேசத்தினால விதுரர் வேறொரு வில்ல எடுத்துட்டா தர்மபுத்திரர் ஜெயிக்க மாட்டார். இப்ப கிருஷ்ணன் பார்த்தான், சரி வில்ல முறிச்சிட்டீங்க, இனிமே நீங்க என்ன பண்றதா உத்தேசம்? இது அவங்க குடும்ப விவகாரம், பேசாம விட்டு போக வேண்டியதானே. இனிமே என்ன செய்வதா உத்தேசம்? விதுரர் சொன்னார், அதான் எனக்கும் தெரியல. நான் இனிமே துரியோதனன் பக்கம் சண்டை போட மாட்டேன், ஆனா அதுக்காக எதிர்கட்சியிலையும் போய் சேர மாட்டேன். இது அப்படித்தானே, இங்க இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியது, இவன் போயிடுவான்னு தெரிஞ்சா உடனே கட்சி மாற வேண்டியது. விதுரன் அதை செய்யல. இவனுக்காக நான் சாக மாட்டேன், இவன் உப்ப தின்னுட்டு எதிர்கட்சியிலையும் போய் சேர மாட்டேன். அப்ப என்ன பண்றது? அதுதான் கிருஷ்ணா தெரியல. நான் சொல்றேன், எங்க அண்ணா பலராமருக்கு இதே பிரச்சனை தான். ஏன்னா பலராமருக்கு துரியோதனனை தான் பிடிக்கும். தம்பி கிருஷ்ணன் பாண்டவர் பக்கம் இருக்கான், அதனால பலராமருக்கு எதிர்கட்சியில் இருக்கவும் முடியல. சரி, தம்பி கூட போய் சேரலான்னா துரியோதனனுக்கு எதிராக இருக்கவும் பிடிக்கல. அதனால அவர் என்ன பண்ணா, இந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் நான் கண்காணாம தீர்த்த யாத்திரை போறேன்ட்டான். அதே மாதிரி கிருஷ்ணன் மனைவி ருக்மணியோட அண்ணன் ருக்மி, அவன் கிருஷ்ணனுக்கு ருக்மணியை தரமாட்டேன், சிசுபாலனுக்கு தருவேன்னா கிருஷ்ணனை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான். அவன் கிருஷ்ணனையே அழிக்க வந்தவன். இப்ப யுத்தம்னு வருகிற போது கிருஷ்ணன் பக்கத்துல வரும்போது பாண்டவர்கள் சேர்த்துக்க மாட்டேன்ட்டான். நீ கிருஷ்ணனுக்கே எதிராக நின்ன வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். அங்க போய் துரியோதனன் கிட்ட கேட்டா நான் உன் பக்கம் சேர்த்துக்கிறேன். நீ கிருஷ்ணனுக்கு பிடிக்காதவையா, ஓ மேல இருக்கிற ஆத்திரத்தை எங்க மேல காட்டுவான், வேண்டாம். அதனால அந்த ருக்மியும் போயிட்டான். இந்த பாரத போரிலே அந்த காலத்திலே இருந்த வீரர்களிலே கலந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் பலராமரும் விதுரரும் ருக்மியும் 3 பேர் தான் கலந்துக்கல. மற்ற எல்லா வீராதி வீரர்களும் கலந்து கொண்டார். இப்ப விதுரரையும் அனுப்பி விட்டார். ஒரு தடை அகன்றது. இப்போ விடிய விடிய யோஜனை பண்ணுகிறார்கள் துரியோதனனும் சகுனியும். கிருஷ்ணர் திரும்பி போயிட்டா பாண்டவர் கை ஓங்கிடும், அதனால அவனை இங்கேயே ஒழிச்சிட்டா பரவாயில்ல. எப்படி அழிக்கிறது? அப்ப சொன்னா உடனே கர்ணன், நான் போர் செய்து கிருஷ்ணரை அழிக்கிறேன். சகுனி சொன்னா, உட்கார்றா, இவன் மொத்தம் எப்ப பார்த்தாலும் நான் சண்டை போடுறேன், ஒன்னால முடியாதுடா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒன்னால கிருஷ்ணனை நேருக்கு நேர் அழிக்க முடியாது, உட்கார். உடனே அடுத்தவன் சொன்னா, நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன், இதெல்லாம் ஒண்ணும் முடியாது. துச்சாசனம் சொன்னா, விதுரர் வீட்டுக்கு நெருப்பு வச்சிடலாம். அந்த கருப்பான கருப்பு நெருப்பு, அந்த நெருப்புல
கிருஷ்ணன் வெந்து போயிடுவான். எப்படியோ பத்திக்கிச்சுன்னு வச்சிடறான். இப்போ பல குடிசைகள் எரியுது. அவன் ஆளே வச்சிருப்பான், அரசியல்வாதியே வச்சிருப்பான். ஆனால் அவனுக்கு சாட்சி கிடையாது. சாட்சி எல்லாம் போச்சு நெருப்பு வச்சிருவான். அப்ப சகுனி சொன்னான், அட கேன துச்சாசனா, நீ நெருப்பு வச்சா கிருஷ்ணன் கருப்புடா, அந்த புகையும் கருப்பு, கருப்போட கருப்பா அவன் தப்பிச்சு போனா கூட உன்னால கண்டுபிடிக்க முடியாது, உட்காரு. அப்ப என்ன பண்ணலாம்? குழி வெட்டலாம். நாம தான் கொலை பண்ணோம், ஆனா நாம அந்த கொலை நடந்த இடத்துலயே இருக்கணும் சாட்சியோட. தனி இடத்துல கூட்டிட்டு போய் கொன்னா நம்ம மேல சந்தேகம் வரும். அதனால எல்லார் கண்ணு முன்னாலேயே செய்யணும். அப்பதான் சார் நானும் உங்களோட தான் இருந்தேன், எனக்கு என்ன தெரியும். எப்படி செய்வது? சபையிலே ஒரு குழி வெட்டுவோம், ஆழமான குழி. அந்த குழியிலே பக்கவாட்டுகளிலே எல்லாம் பாதை. அந்த பாதைகளிலே கன்னடர், கர்நாடர், பப்பரர், வங்காளத்தார் என்னென்ன வீரர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆயுதத்தோட அந்த குழியினுடைய பக்கவாட்டிலே ஒளிய வைப்போம். அந்த குழிக்கு மேலே மூங்கில் பிளாச்சுகளை போட்டு தென்னை ஓலைகளை பரப்பி அது மேல மண்ணை தூவி பார்க்க ஒரு தரை மாது இப்போ உண்டு. கண்ணில் மண்ணை தூவிட்டாண்டாமா, அது இங்க இருந்து வந்ததுதான். பார்க்கிறவங்க கண்ணுக்கு அது தரை மாதிரி மண்ணை தூவினான். இது பாரதம். அப்போ போட்டு வச்சிடலாம். இப்ப நாற்காலியில உட்கார்ந்துருக்கீங்க, இது ஒரு குழந்தை கூட தூக்கிட்டு வருது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற வீட்டில் இருக்கிற நாற்காலியை நம்மளால் தூக்க முடியாது. எல்லாம் தேக்கு மரத்திலையும் கருங்காலியிலையும் செம்மரத்திலையும் செஞ்சது. இந்த பழங்காலத்து மேஜை 100 வருஷம் ஆனால் நகர்த்த கூட முடியாது. நீங்க கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் பார்க்கணும், ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கும். டிராவலர்ஸ் பங்களான்னு பேரு. அந்த டிராவலர்ஸ் பங்களால பூரா வெள்ளக்காரன் காலத்தில் கட்டினது. பெரிய பெரிய மேஜை, பெரிய பெரிய சோபா இத்தனையும் இருக்கும். நீங்க நகர்த்தவே முடியாது, நகர்த்தவே முடியாது. அதை ஒரு செல்லரிக்காது, ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அப்பெல்லாம் நாங்கள் போகும்போதெல்லாம் அன்னூர்லாம் தங்க வச்சிருப்பாங்க. டிராவலர்ஸ் பங்களா பெருசா இருக்கும், பயமா இருக்கும். ஐயோ நம்ம தனியா இருக்கமேனு. அதுக்காக அந்த கதவை சாத்தி இந்த டேபிள் எல்லாம் அதுக்கு முட்டு கொடுத்துடலான்னு பார்த்தா இழுக்கவே முடியாது, அவ்வளவு பலம். இப்ப அப்படி இல்லை. இந்த நாற்காலியை விட மெலிசான நாற்காலி வந்தாச்சு, ஒரு டியூப்ல இருக்கு, குழந்தை தூக்கிட்டு போயிடுது. இதை கண்டுபிடிச்சவனே சகுனி தான். இந்த வெயிட் இல்லாத நாற்காலிக்கு பேரே சகுனி பிராண்ட் தான். புதுசா நாம எதையும் கண்டுபிடிக்கல. கண்ணுக்கு கண்ணு இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணி கண்ணை எடுத்து வைக்கலாயா, கண்தானம். கண்தானம் கொடுத்தவனே முதல்ல கண்ணப்பர் தான். புதுசு எதுவுமே இல்லை. இப்படியே சொல்லிட்டே போனா புதுசு என்பது எதுவும் இல்லை. நம்முடைய இதிகாச புராணங்கள்ல நடந்தது தான். அன்னைக்கே சொன்னேன், குழந்தை குறை மாசத்துல பிறந்தா இங்குபேட்டர்ல வைப்பாங்க. முதல்ல இங்குபேட்டர்ல வச்சது துரியோதனனை தான். அவன் தான் இருந்தான். குறை மாசத்திலேயே கருப்பை விழுந்துடுத்து பானையில போட்டு வச்சிருந்தோம் மூடி. அது மாதிரி இங்கேயும் இந்த அற்புதமான காரியத்தை செய்வதற்கு சகுனி ஆலோசனை சொல்றா. மண்ணை தூவிடுவோம், மேல ஒரு நாற்காலியை போட்டு வைப்போம், கிருஷ்ணனை அழைப்போம். அவன் ஒருவேளை சமாதானம் பண்ணுவோமோன்னு வருவான். அந்த நாற்காலியில உட்கார சொல்லுவான், உட்காருவான். அவன் இடம் தாங்காது. அப்போ கீழே இருக்கிற மூங்கில் பிளாச்சுகள் படபடவென முறியும். அவன் சடச்சடவென உள்ள போவான். கிடுகிடுக்கு என்று வீரர்கள் வருவார்கள். அவன் கதை பிடிச்சிரும். கண்ணுக்கு முன்னால் நடந்தது, யாரும் சந்தேகப்பட மாட்டான். நேற்று நான் அங்கதான் உட்கார்ந்து இருந்தேன், நல்லா தானே இருந்தது தர. இப்ப எப்படி போச்சு விதி? கடைசியில விதி தீர்ந்து போச்சு. திட்டமெல்லாம் நல்லா இருந்து. திட்டத்தை நாம் போடலாம், அது தோல்வியாவதோ வெற்றியாவதோ அவங்க கையில். முயற்சி தான் நம்மோடது, முடிவு அவங்க கையில். செடி போடுறீங்க, கத்திரிக்காய் செடி போடும் போதே ஒரு 100 செடி வச்சிருக்கேன். ஒரு செடிக்கு 50 காய் காய்க்கும். 100 செடியில் காய்க்கிற காயையும் கிலோ இன்ன விலைக்கு கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்ப, இவ்வளவு ரூபாய் வரும். நீ திட்டம் போட முடியாது. நோய் வந்து அத்தனை செடி அழிஞ்சு போனாலும் போச்சு, இல்ல அமோகமா காய்ச்சாலும் போச்சு. விளைச்சல் உன்னோடது, விலை நிர்ணயம் பண்ணுவது அவனோடது. எது எங்க போகும் நாம முடிவு பண்ண முடியாது. நாம முடிவு பண்ண முடியாது. வேலூர்ல கத்திரி செடியில கத்திரிக்காய் காய்க்குது, கொண்டது மார்க்கெட்ல கொட்டுறான். அது வேலூர் கத்திரிக்காயும் வருது, சத்துவாச்சாரி கத்திரிக்காயும் வரும், குடியாத்தம் கத்திரிக்காயும் வரும். எல்லா கத்திரிக்காயும் கும்பலா லாரியில ஏறி மெட்ராஸ் போகுது. அங்க மெட்ராஸ்ல இருந்து சில்லறை வியாபாரிக்கு சேலத்துக்கு வருது. நாம பைய தூக்கிட்டு போறோம், போய் 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வரோம்.
என் வீட்டு குழம்புல அந்த கத்திரிக்காய் முதக்குது. அது விளைஞ்ச இடம் வேலூர். வேலூர் விவசாயி அந்த கத்திரிக்காய் விளைச்ச போதே, விதை போட்ட போதே இந்த கத்திரிக்காய் ருக்மணி வீட்டு சாம்பார்னு முடிவு பண்ணினவன் அவன். எது எங்க போய் சேரும்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு 100 கிராம் மல்லிப்பூ வாங்குறீங்க, கட்டுறோம். இந்த மல்லிப்பூ கிட்ட போட்ட உடனே எல்லா தாய்மாரையும் கேட்குறேன், பக்கத்தில் பக்கத்தில் இருக்க பூவை வச்சா கட்டுறீங்க? இங்கே ஒரு பூ எடுப்பீங்க, அங்கே ஒரு பூ எடுப்பீங்க. இன்னும் பார்த்தா நெட்ட பூவோட குட்டை பூவை தான் வைப்போம். ஏன்னா பெரிய பூவெல்லாம் கட்டிட்டு வந்துட்டா கடைசியில் சின்ன பூ போனால் அதை யாரும் வாங்க மாட்டா, நம்ம வீட்டு குழந்தை கூட வச்சுக்காது. கலந்து தான் கட்டுவோம், அப்போ தான் சரம் ஒன்றா இருக்கும். நாம கட்டுற 100 கிராம் பூவிலேயே நெட்டையும் குட்டையும் காயரும்பையும் நல்ல அரும்பையும் ஜாதி பூவையும் முல்லைப்பூவையோ கலந்து கட்டுறோன்னா ஆண்டவனும் படைச்ச ஆணையும் பெண்ணையும் எங்கேயோ பிறந்த ஒன்ன எங்கேயோ பிறந்த ஒன்னோடு குட்டையும் நெட்டையும் புத்திசாலியும் முட்டாளையும் வெள்ளையும் சிவப்பையும் கலந்து தான் சேர்த்து வைக்கிறான் கல்யாணம். அதான் கல்யாணம். நம்மாலேயே முடியல, அப்புறம் அவனையே சொல்கிறோம் குற்றம்? முடியாது. இப்போ அதனாலே சொன்ன உடனேயே விதுரரை அனுப்பியாச்சு. இப்ப கிருஷ்ணரை அடுத்த நாள் சபைக்கு கூப்பிடுகிறான். கிருஷ்ணன் வந்தான். பைத்தியக்காரன் கூட புரிஞ்சுப்பான். நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிடல, நான் வரல, பத்திரிகையெல்லாம் அடிச்சாச்சு, சரி நானும் வேற இடத்துல நிகழ்ச்சி ஒத்துக்கிட்டேன். அப்ப திடீர்னு எனக்கு போன் பண்ணி நீங்க வாங்க நாளைக்கு, நான் சந்தேகம் வருமா வராதா? புத்திசாலி யாரும் வரமாட்டான். கிருஷ்ணனை நேத்திக்கே இடையன் மடையன் அத்தனை திட்டி அனுப்பிட்டான். இப்ப வெத்தலை பாக்கு வச்சு வாடான்னு கூப்பிட்டா கிருஷ்ணன் வருவானா? வந்தான். அதான் கடவுள். அழைத்த குரலுக்கு வருவான், யார் கூப்பிட்டாலும் வருவான். ஆனா அவன் கேட்டதை கொடுப்பாராங்கிறது வேற விஷயம். கூப்பிட்ட குரலுக்கு வருவான். ஆண்டவன் யாரை கூப்பிட்டாலும் வருவான், பன்றி கூப்பிட்டாலும் வருவான், நீங்க கூப்பிட்டாலும் நான் கூப்பிட்டாலும் வருவான். நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டான், நான் கேட்டதெல்லாம் தருவான் மாட்டான், வருவான். கொடுக்கறது அவன் இஷ்டம். இப்ப கிருஷ்ணனை அழைத்து விட்டார்கள். கிருஷ்ணன் வந்தான். முதல் நாள் இவன் எதற்கு வந்தான்னு தெரியாத போதே அவனுக்கு ஒரு சீட் கொடுக்க ஆள் இல்லை. இப்ப திட்டவட்டமா இவன் எதிர்கட்சின்னு தெரிஞ்சு போச்சு. தூது முடிஞ்சாச்சு, யுத்தம்னு சொல்லியாச்சு. திட்டவட்டமா எதிர்கட்சின்னு தெரிஞ்ச பிறகு காரியமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அவனுக்கு யார் நாற்காலி கொடுப்பார்? ஒத்த நாற்காலி இப்படி போட்டிருக்கு. இது கிருஷ்ணனுக்கு போட்டதா ருக்மணிக்கு போட்டதா தெரியல, ஏத்தி வரைக்கும் இல்லை, இன்னைக்கு அது போட்டிருக்கு. நாற்காலி போட்டு வச்சிருக்கு. ஐயோ சாரி, அவர் கிருஷ்ண பரமாத்மா வரார், அதனால அது நாற்காலி போட்டிருக்கு. போட்ட உடனேயே என்ன ஆச்சு? கிருஷ்ணன் வந்தான். எல்லாரும் உட்கார சொன்னாலும் உட்கார்ந்தாச்சு. எல்லாரும் பார்க்கிறார்கள், எல்லாரும் பார்க்கிறார்கள். ஆஹா, கிருஷ்ணன் வந்தாச்சு, என்ன நாற்காலி போட்டிருக்கானே, தனியா உபச்சாரம் பலமா இருக்கே எல்லாரும். ஆனா இந்த 4 பேர் ஒத்து பார்க்கறாங்க. எதை? நாற்காலிய. இதோ இப்போ உடையும், மூங்கில் பிளாச்சுகள் உடையும், உள்ள போவான்னு. உடையில. கிருஷ்ணன் அப்படியே உட்கார்ந்துருக்கான். நான் ஒன்று கேட்குறேன், இத்தனோடு கரு வயிற்றுக்குள்ள போய் 3 கிலோ, சிலது 4 கிலோ கூட வளர்ந்துரும். சுமக்கிறா, 10 மாசம் சுமக்கிறா. ஆனா அதே குழந்தை பிறந்த பிறகு 1/2 மணி நேரம் மடியில வச்சிருக்க முடியல, தொட வலிக்குது. மார்க்கெட்டுக்கு போனா மாம்பழம் கொடுக்குறீங்க, அம்மா இந்தான்னு எனக்கு கொண்டு வந்து 6 பழம் கொடுக்குறீங்க. கொடுக்க போறது இல்லை சொல்றேன், 6 பழம். அந்த 6 பழத்தை வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு எனக்கு கஷ்டம். இப்படியே தூக்கிட்டு போக முடியாது. மடியில் வச்சுக்குவேன், ஆட்டோ டிரைவர்கிட்ட கொடுப்பேன், இந்த செல்வத்துக்கிட்ட யார்ட்டையா கொடுத்து அனுப்புப்பா, ஒரு புஸ்தகம் கொடுத்தாரு, நான் வரும்போது கொடுங்கன்ட்டேன். ஆனா அதே 6 மாம்பழத்தை நான் தின்னுட்டேன்னா என் வயிற்றை தூக்கிட்டு போறதுக்கு கஷ்டமாவா இருக்கு? என்னோடு சேர்ந்து விட்டால் அது கஷ்டம் இல்லை. நானும் அதுவும் வேறு வேறா இருந்தா பிரச்சனை. அதான் சொன்னேன், கணவனும் மனைவியும் மனசால இணைந்து விட்டால் பிரச்சனையே இல்லை, பாரமே இல்லை. நீ வேற நான் வேறன்னு இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. இப்ப கிருஷ்ணன் வந்து உட்கார்ந்துட்டான். அவன் நிம்மதியா, கவலையே படல. துரியோதனா என்ன விஷயம்? துரியோதனை பார்க்கறான், என்ன இன்னும் முறியலையே, இன்னும் உள்ள போலையே. அவன் குழந்தையா இருக்கிற போதே, கிருஷ்ணன் 4 மாச குழந்தை, அவங்க அம்மா அந்த குழந்தையை கொண்டு வந்து யசோதை எல்லார்கிட்டையும் கொடுத்துருவா. இந்த குழந்தைய யார் வேணா வளர்க்கலாம், கிருஷ்ணன் எல்லார்கிட்டையும் வளர்ந்தவன். இப்போ பஸ்ஸில் போனால் சில குழந்தை அழகா இருக்கும், நாம் கொஞ்சுவோம். சில தாய்மார்கள் திருப்பி பார்த்து சிரிப்பா. சில பேர் வெடுக்கிற குழந்தை இப்படி மடியில் வச்சுக்குவோம், நாம் என்னமோ தூக்கிட்டு போகிற மாதிரி.
அப்ப கிருஷ்ணன் எல்லார்கிட்டையும் வளர்ந்தவன். அப்ப அந்த 4 மாச குழந்தையை கொண்டு வந்து ஒரு தெருவில் உட்கார வச்சுட்டு எல்லாரும் விளையாடிட்டு இருப்பாங்க. யசோதை தன் வேலையை பார்க்க போயிடுவான். அப்போ அவனுடைய மாமன் கம்சன் கிருஷ்ணனை அழிக்க ஒரு அரக்கனை அனுப்பினான். அவன் பேர் திருநாவர்த்தன்னு பேர். அவன் காற்று வடிவத்தில் வந்தான். முதல்ல இந்த சுழல் காத்துன்னு ஒன்று அடிக்கும். இப்பெல்லாம் கிடையாது, காற்றே அடிக்க கடமை. மரம் இருந்தால் தானே காற்று அடிக்கும். நாம மரத்தை அடித்தான் காற்றையும் காணும் ஒன்னையும் காணும். அப்பெல்லாம் காற்று அடிக்கும், நிறைய மரம் இருக்கும், ஆடி காற்று பிரமாதமாக அடிக்கும். நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் நாமக்கல்ல போகும்போது பாவாடை இறுக்கி பிடிச்சிட்டு போவோம். காற்று அப்படி அடிக்கும், பிடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி கூரையெல்லாம் பறக்கும். இந்த திருநாவர்த்தன் சுழல் காற்று வடிவத்தில் வந்தான். அந்த சுழல் காத்துக்குள்ள சிக்கி கொண்டா ஆள் அவுட்டு, தூக்கிட்டு போயிடும். இப்ப கிருஷ்ணன் உட்கார்ந்துருக்கான். அந்த இடத்துல இந்த திருநாவர்த்தன் காற்று வடிவத்தில் வர்றான். கிருஷ்ணனை சுத்தி சுழட்டி தூக்கிட்டு போறான். யாரும் கம்சன் மேல சந்தேகப்பட மாட்டாங்க. ஐயோ, காத்து சுழல் காத்துல குழந்தை சிக்கிக்குச்சு, அதான். இப்ப அந்த குழந்தையை தூக்கிட்டு மேல போறான். சின்ன குழந்தை, 4 மாச குழந்தை எவ்வளவு வெயிட் இருக்கும்? இவன் சின்ன குழந்தை தானே, அனாயாசமா தூக்குறான். இவன் மேல தூக்க 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 கிருஷ்ணனோட வெயிட் ஏறுது. ஏற ஏற தூக்கிட்டு போனவனுக்கு தூக்க முடியல. கிருஷ்ணனை போடுறதுக்கு பதிலா இந்த பாரம் தாங்காம அவன் விழுந்தான் தொப்புன்னு அவன் நெஞ்சு மேல உட்காந்து கிருஷ்ணன் விளையாடினான். 4 மாச குழந்தையா இருக்கிற போதே தன் எடையை கூட்டவும் குறைக்கவும் தெரிந்த ஒரு குழந்தை வளர்ந்து இத்தனை சூதுவாதுகளை தெரிந்து கொண்ட பிறகு அதை அழிச்சிட முடியுமா? அழகா சொல்வார்கள், சின்ன முளையாக இருக்கிற பொழுதே வலிமையாக இருக்கிற ஒரு இந்த விஷச்செடி, அதை முளையிலேயே கிள்ளி எறியணும். அது முளைக்கும் போதே விஷம்தான். அதை விட்டு விட்டா, அது வளர்ந்து பெரிதாகி விட்டா கோடாலியால கூட வெட்ட முடியாது. அந்த குழந்தைக்கே அத்தனை பலம். இப்ப கிருஷ்ண சர்வேஸ்வரன் வந்து உட்கார்ந்துருக்கான். பார்த்தான், அவனுக்கு ஒரு எண்ணம், பாவம் இவங்க ஆசைதான் ஏன் வீணா போவானே, இவங்களுக்கு தான் அந்த சந்தோஷத்தை கொடுப்பவன். இன்னைக்கு அயோக்கியனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து பதவியை கொடுக்கறான், எல்லாரும் அவனை பாராட்ட கொடுக்கறான், செல்வத்தை கொடுக்கறான், ஊருக்கு ஒரு தெருவுக்கு ஒரு சின்ன வீட்டை கொடுக்கறான், இத்தனையும் கொடுக்கிற ஆண்டவன் கடைசியில ஒரு நாள் அவன் பிள்ளையே அவனுக்கு எதிராக திருப்பி அவன் பெண்டாட்டியே அவனுக்கு துரோகம் பண்ணி வச்சு நோவுனால கிடந்து சாகடிக்கிறான். கிருஷ்ணனுக்கு ஆண்டவனுக்கு தெரியும், நல்லவனுக்கு ஆரம்பத்திலேயே சாவு. முதல் படி ஏறும்போதே விழுந்தா நெத்தியில காயத்தோட மேல வரைக்கும் கோபுரம் வரைக்கும் ஏற விட்டு கீழே விட்டா மண்டை உடையும். அயோக்கியனை விட்டுத்தான் பிடிப்பான். இங்க அதே மாதிரி கிருஷ்ணனை, சரி இவங்களுக்கு இது ஒரு சந்தோஷம், இதையே கெடுக்கணும் நினைச்சபடியே தன் உடலை பலமாக்கி கொண்டான். மூங்கில் பிளாச்சுகள் உடைந்தது. கிருஷ்ணன் உள்ள போனான். எல்லாரும் திகைக்கிறார்கள், பயப்படுறான். அச்சுதா, மாதவா, கேசவா, ரிஷிகேசா, வாமனா, திருவிக்கிரமா, மதுசூதனா, தாமோதரா எல்லாரும். அப்போ உள்ள போனோடனே எல்லா வீரர்களும் அடித்து விடுவார்கள் நினைச்சான். இவன் விஸ்வரூபத்தை எடுத்து கைகள் ஆயிரக்கணக்கான கைகளை நீட்டினா அத்தனை பேர் செவுத்தோட செவரா போயிட்டா, விண்ணையும் மண்ணையும் இடித்தான். எல்லாரும் பயந்தார்கள். கண்ணா பொறுத்தருள், வெண்ணெய் உண்ட கல்வா பொறுத்தருள், வண்ணா பொறுத்தருள், வாமா பொறுத்தருள், திண்ண மனத்து உண்மை இல்லாதவர் செய்த பிழை பொறுத்தருள் என்று அண்ணல் மலர்த்தரம் சென்னியில் ஏற்றினார். எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்க. கண்ணா பொறுத்துக்கோ, கல்வா பொறுத்துக்கோ, வாமனா பொறுத்துக்கோ, திருவிக்கிரமா பொறுத்துக்கோ, மனசுல உறுதி இல்லாத இவர்கள் செய்த பிழையை பொறுத்தருள் என்று அண்ணருடைய மலர்த்தாளை சென்னியில் ஏந்தினார். அவன் பாதத்துல விழுந்து வணங்கினார்கள். எல்லாரும் மன்னிப்பு கேட்டார். ஏன்னா இது சபையில நடந்தது. நாங்க அத்தனை பேர் அது சாட்சி பூதம். இங்க ஒரு கொலை நடந்தா நம்ம அத்தனை பேரையும் தான் போலீஸ் விசாரிக்கும். ஏன்னா நாமளும் அங்க இருந்திருக்கோம். அதனால எல்லாருக்கும் அதுல பங்கு இருக்கு. எல்லாரும் வெஞ்சினார்கள். விஸ்வரூபத்தை காட்டால் எல்லாரும் பார்க்கிறாள். திருதராஷ்டிரன் சொன்னா, ஐயோ எனக்கு கண்ணே இல்லையே கிருஷ்ணா, என்ன நடக்குது? அவனுக்கு ஒரு வினாடி நேரம் கண் கொடுத்தான், பார்த்தான். அது ஞானக்கண். பாதாம் ஜூஸ் குடிச்சவன் பாக்கக்காய் ஜூஸை குடிக்க மாட்டான். கிருஷ்ணனை பார்த்த உடனே அந்த பிறவி குருடரான திருதராஷ்டிரன் கேட்கிறான், கிருஷ்ணா என் கண்ணை மறுபடியும் எடுத்துக்கோ. ஏன்? ஞானக்கண் அது. உன்னுடைய காட்சியை பார்த்த பிறகு என் பிள்ளை செய்கிற அத்தனை அயோக்கியத்தனத்தை நான் பார்க்க விரும்பலப்பா, கண்ணை எடுத்துக்கோ. ஒரு வினாடி நேரம் ஞானக்கண்ணை கொடுத்து அந்த கண்ணையும் மறைச்சான். இப்ப இந்த விஸ்வரூபத்தோடு நிற்கிற போது கிருஷ்ணன் சொல்றான்,
நான் நினைச்சா எல்லாரையும் அழிச்சிடலாம். ஆனால் அது என் வேலை இல்லை. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு ஆபீஸ்ல யார் யாருக்கு எந்த சீட்டோ அவன் தான் அந்த வேலையை செய்யணும், இன்னொருத்த போய் செய்யப்படாது. இப்ப கிருஷ்ணன் சொல்றான், யாரால எது நடக்கணுமோ அதுதான். உன்னை அழிக்க வேண்டியவர்கள் பாண்டவர்கள், அவங்க சபதம் பண்ணி இருக்கான். உன்னை அழிப்பேன்னு பீமன், கர்ணனை அழிப்பேன்னு அர்ஜுனன், மற்றவர்களை அழிக்க நகுல சகாதேவ, அத்தனை பேரும் இருக்கிறாள் உன்னை அழிக்க. அதனால அவர்கள் தான் உன்னை அழிக்க வேண்டுமே தவிர நான் அழிக்க முடியாது, உனக்கு அழிவு நிச்சயம். கிருஷ்ணன் கிளம்பினான். கிளம்பி போகிறான், வாசல் கிட்ட போறான். கர்ணன் வந்தான். கர்ணன் இயல்பிலேயே நல்லவன், ஆனால் வேற வழி இல்லாமல் அவனை நல்லவர்கள் ஆதரிக்கல. அதான் சொல்றேன், ஒரு நல்லவர்கள் ஒரு அநாத குழந்தையை எடுத்து வளர்த்தா அது நல்லதா வளரும். ஆனா துரதிருஷ்டவசம் நல்லவனுக்கு மனசு இருக்கிறது இல்லை. அயோக்கிய எடுத்து வளர்க்குறான். வாடா நான் உன்னை பிச்சை எடுக்க கற்றுக் கொடுக்குறேன், வா கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அந்த குழந்தை அவன் சொன்னபடியெல்லாம் கேட்குது. காரணம் என்ன? எனக்கு சோறு போட்டு வளர்த்தவன் இவன். உண்ட வீட்டுக்கு ரெண்டகர் நினைக்கக்கூடாது. அதை ஒரு நல்லவன் எடுத்திருந்தா, கர்ணனை தருமனோ அல்லது துரோணரோ எடுத்து வளர்த்திருந்தா கர்ணன் நல்ல இடத்துக்கு போய் சேர்ந்திருப்பான். அத்தனை பெரிய சபையில் அவன் கெஞ்சினான். எல்லாரும் அவங்க அம்மா பேர் என்ன அப்பா பேர் என்னன்னு கேட்டாங்க. எல்லா குழந்தையும் பிறக்கிற போதே அப்பா பேர் அம்மா பேர் தெரிஞ்சுக்கிட்டு தான் பிறக்குதா? நம்ம அம்மா யார் அப்பான்னு காட்டுறாளோ அவனைத்தான் நம்ம அப்பான்னு நம்புறோம். அம்மா என்பது சத்தியம், அப்பா என்பது வெறும் நம்பிக்கை. சில பெண்களுக்கு இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு அவளுக்கே தெரியாது. அவளுக்கு மயக்கம் கொடுத்தோ வற்புறுத்தியோ 5-6 பேர் அவள் கற்பை சூறையாடினா யாருடைய கருவை நாம சுமக்கிறோன்னு அவளுக்கே தெரியாது. அவள் யாரு அப்பான்னு காட்டுவா? அதனால இந்த பெற்றவர்கள் செய்கிற தப்புக்கு யாரோ 2 பேர் தங்களுடைய இச்சையை அடக்க முடியாம தப்பு பண்ணி அதுல பிறக்கிற குழந்தையை தூக்கி குப்பை தொட்டியில போட்டா அந்த 2 பேரையும் நிக்க வச்சு சாட்டையால் அடிக்கணும். அதை விட்டுட்டு அந்த குழந்தைய போய் அநாத குழந்தை, அப்பன் பேர் தெரியாதவ, அது என்ன தப்பு பண்ணிட்டு? நாம் அதைத்தானே பண்ணியிருக்கோம், அதைத்தானே பண்றோம். பாத்திரத்தில் அடுப்பு வச்சு பால் காய்ச்சினா பாத்திரம் தீஞ்சு போச்சுன்னா சமைச்சவளுக்கு புத்தி இல்லைன்னு அவளை திட்டணும். பாத்திரத்தை போட்டு உடைச்சா அப்படித்தானே குழந்தைகளை நம்ம சொல்றோம். எந்த குழந்தையும் தப்பு இல்லை, எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைகள். மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் தாயின் வளர்ப்பால். குழந்தை மேல தப்பே கிடையாது, வளர்ப்புலதான் இருக்கு. வளர்ப்புலதான் எல்லா புத்திசாலி குழந்தை தான். நாம கெடுக்கிறோம், செல்லம் கொடுத்து கெடுக்கிறோம், அல்லது கெட்டதை சொல்லித்தரோம். நான் முதலாளி சொல்லும் போது தாளாட்டும் போதே இந்த அத்தை அடிச்சாளா என்கிட்ட சொல்ல அவளை பார்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்த காலம் வந்தது. அப்ப அவங்க என்ன சொன்னான்? ஏன் பிறந்தாய் மகனேன்னா. அவன் நானாவ வந்து பிறந்தேன், நீ பெற்றதனால் பிறந்தேங்க அந்த குழந்தை. சரி தாய் வீட்டை திட்டுவீங்க நீங்க, நீ வந்து எனக்கு ஏன்டா பிறந்து தொலைச்ச? உடனே அந்த குழந்தைக்கு அப்ப நீ ஏன் என்ன பெத்த? நீ கேள்வி கேட்குதில்ல, படிக்கலன்னு நம்ம திட்டுனா நீ ஏன் என்ன பெத்த? நீ பெறாம இருந்தா நான் பிறக்காமே இருந்திருப்பேன்ல. அப்ப யார் தப்பு? நம்ம தப்பு. நம்ம கிட்ட இருந்து வந்ததில்லை, நம்ம வழியாக வந்தது குழந்தை. நம்ம சொத்து அல்ல, நாம காரணம், அவ்வளவுதான். அதை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கணும். அதை விட்டுட்டு எய்தவன் இருக்க அம்பை நொந்து பயனே கிடையாது. இங்க அதே மாதிரி கர்ணனை அத்தனை பேர் பேசுகிறாள். இயல்பிலே அவன் நல்லவன், உத்தமன், வீரன். ஆனால் அவன் சேர்ந்த இடத்துக்கு நன்றி உடையவராக இருக்க வேண்டிய கட்டாயம். இப்ப அவன் கிருஷ்ணன் போற போது எல்லாரும் வழி அனுப்ப போகிறார்கள் பயத்துல. வரும்போது யாரும் கூப்பிடல, போற போது பயம். துரியோதனோட 4 அடி வந்தான், கர்ணன் கூட போனான். இப்ப கிருஷ்ணன் சொன்னா கர்ணா இங்க வான்னா. கர்ணன் கிட்ட வந்தான். அப்பா நீ யார் பையன்னு தெரியாம தவிக்கிற இல்லையா, நீ குந்தியினுடைய மகன், வந்து விடு, இங்க நிக்காத, எல்லாருக்கும் மூத்தவன் நீதான், உனக்கு தான். அவன் கர்ணன் கிட்ட 5 முறை தோற்றான். 5 முறை கர்ணன் இடத்துல தோற்றான். சந்தோஷமா தோல்வி ஏத்துக்கிட்டான். முதல் தோல்வி இதுதான். கர்ணா வந்துரு. அப்ப கர்ணன் சிரிச்சான். ஏடா உன்னை பத்தி எனக்கு தெரியாது, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிறவன் நீ. காட்டில் இருக்கிற மூங்கிலேயே எடுத்து புல்லாங்குழல் வாசிச்சு காட்டில் இருக்கிற மிருகத்தையே நீ மயக்குவ. எந்த மலை மழையை தருமோ அந்த மலையை வச்சே மழையை தடுப்ப. கன்றுக்குட்டி வடிவத்திலே வத்சாசுரன் ஒருத்தன் வந்தான், விளாமர வடிவத்தில் ஒருத்தன் என்ன தேனுகாசுரன் கம்சன் அனுப்பினான்.
மாடு மேய்க்கிற போது இந்த கன்றுக்குட்டி துள்ளி வர்ற மாதிரி வந்து கிருஷ்ணனை முட்டட்டும், கிருஷ்ணன் சாவான். அப்படி அவன் தப்பிச்சுட்டா அந்த விளாமரத்தடியில வந்து குழந்தைங்க விளாம்பழம் பொறுக்க நிற்கும். அப்போ அந்த தேனுகாசுரன் கீழே காத்துல முறிஞ்ச மாதிரி முறிஞ்சு கிருஷ்ணன் மேல விழுந்து கொல்லட்டும். பிளான் நல்லா இருக்கு. கிருஷ்ண மாடுகளை ஓட்டி கொண்டு வந்தான். இந்த வத்சாசுரனாக இருந்த கன்றுக்குட்டி துள்ளியது. கண்ணுக்குட்டி துள்றது அதோட இயல்பு. இந்த கண்ணுக்குட்டி, பூனைக்குட்டி, நாய்க்குட்டி இதுக்கெல்லாம் வாழை பிடிச்சி இழுக்கிறது குழந்தையோட இயல்பு. கிருஷ்ண சின்ன பையன், அவன் என்ன பண்ணான், துள்ளி வந்த கன்றுக்குட்டியை வாழை பிடிச்சி ஒரு சுழட்டினான். சுழட்டி அடிச்சா மரத்து மேல. கன்றுக்குட்டி போய் மரத்துல மோதித்து கன்றுக்குட்டி செத்தது. கன்றுக்குட்டி மோதியதுனால மரம் முறிந்தது, மரமும் செத்தது. பார்க்கிறவன் சொன்னா மரம் முழுதி கன்றுக்குட்டி செத்தது, கன்றுக்குட்டி போட்டு மரம் செத்தது. ஆனா தேனுகாசுரனால வத்சாசுரன் செத்தா, வத்சாசுரனால தேனுகாசுரன் செத்தா, கிருஷ்ணனால கொன்னான்னு சொல்ற எல்லாம் விளாம்பழம் பொறுக்கி தின்னுது. அப்போ கண்ணபெருமான் இதனால் இதன் முடிக்கும் என்று தெரியும். இப்ப அவன் பார்க்கிறான், வந்து இந்த நல்லவனை சேர்க்கணும், கிட்ட வர்றான். பா இப்ப கர்ணன் சொல்றான், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. கன்றால் விளைவின் கனி உதிர்த்து, கழையால் நிறையின் குலமழைத்து, குன்றால் மழையின் குலம் தடுத்து, குலவும் செல்வ கோபாலா இன்றால் என் பிறப்பு உணர்ந்தேன் என்று என்பு உருகி எம்பியர்பால் சென்றால் ஜகத்தார் நீ அறிய சிரிக்க மாட்டார். முன்னெல்லாம் சொல்லுவாங்க, இப்படி பண்ணாதரா சாமி சிரிக்குண்டா. செத்த வீட்டில் சிரிச்சுக்கிட்டு இருந்தா பெரியவங்க சொல்றாங்க, ஏய் செத்த வீட்டில் சிரிக்காதரி, தெய்வம் சிரிக்கும். இப்ப சொல்றான், ஜெகத்தார் நீ அறிய சிரிக்க மாட்டா. நீ தானே சபையில சொன்ன நன்றி மறக்க கூடாதுன்னு. நான் யாருன்னே தெரியாது, அட்ரஸ் இல்லாத பையன். யாரென்று அறியத்தகாத என்னை அரசுமாக்கி மணிமுடி சூட்டி நீரூறும் புவிபாலர் போற்ற எனக்கு மிகப்பெரிய ஏற்றமும் தோற்றமும் தந்தவன் அவன்தான். இன்னைக்கு பழிதீர் வென்றி பாண்டவர்க்கும் கௌரவர்க்கும் போர் என்று வந்த பின் செய் நன்றி மறந்தவரில் போவேனா. இந்த வார்த்தை ஒன்ன கவனிக்கிறோம். நான் யாருன்னே தெரியாம எனக்கு எல்லாம் கொடுத்தா அதெல்லாம் சரி. மூணாவது வரியில சொல்றான், பழிதீர் வென்றி பாண்டவர்க்கும் கௌரவர்க்கும் போர் என்று வந்த பின். கர்ணனுக்கு தெரியும் பாண்டவர்கள் தான் ஜெயிப்பார்கள். ஏன், அவங்க கிட்ட பழி இல்ல. பழிதீர் வெற்றி பாண்டவர். வெற்றி பெறுகிற கட்சியில சேருடான்னு ஒருத்தனை கூப்பிட்டு மாட்டேன்னு சொன்னவன் கர்ணன் மட்டும்தான். தெய்வமே வந்து சொன்ன போது கூட கட்சி மாறாதவர்கள் ரெண்டே பேரு பாரதத்துல, கர்ணன், ராமாயணத்துல கும்பகர்ணன். ராமனே அனுப்புவான், நீ இந்த பக்கம் வந்திருப்பா மகா, எங்க அண்ணன் யாரும் இல்லாம சாகப்படாது, கூட சாவேம்பா. இப்ப கர்ணனை கூப்பிட்டான், வந்துரு இந்த பக்கம். தெய்வமே ராமனால ஆள் வச்சு கூப்பிட்டான். கிருஷ்ணனே போய் கூப்பிடுறான், வா. இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கார ஒரு மீட்டிங்ல பேசும்போது தற்செயலா அந்த பக்கம் பார்த்தாலும் அந்த மூலையில் இருக்கிறோம், இன்னைக்கு சாயந்தரமே கட்சி மாறிடுறான். கட்சி மாறிடுறான். தெய்வமே கூப்பிடுது, வா. அப்ப சொன்னாச்சு, செய் நன்றி மறந்தவரில் போக மாட்டேன். கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே போனோம். டேய் நீ நாசமா தாண்ட போவ, நான் சொன்ன பேச்சு கேட்கலையடா, திட்டல. முதல் தோல்வி கர்நாடகத்திலே கண்ணனுக்கு கிடைத்த முதல் தோல்வி வந்துட்டான். இப்ப வெளியே வர்றான். அப்ப துரோணருடைய மகனான அஸ்வத்தாமன் அவன் என்ன பண்ணா, கூடவே வந்தான். கிருஷ்ணன் சொன்னா அஸ்வத்தாமா கூடவா. அவன் கூட வந்தான். வந்த உடனே கொஞ்சம் தூரம் போயாச்சு. துரியோதன அரண்மனை வாசல்ல எல்லாரும் நிற்கிறார்கள். கிருஷ்ணன் அவ்வளவு தூரம் போயிட்டான். இங்க இருந்து பார்த்தா கிருஷ்ணன் தெரியும், ஆனா அவங்க என்ன பேசுறாங்கன்னு காதல விழாது. ஒளி சீக்கிரமா வரும், ஒலி லேட்டா தான். நீங்க பள்ளிப்பாளையம் பாலத்து மேல போனா கீழே துணி துவைச்சுக்கிட்டு இருப்பாங்க, துணி துவைச்சிட்டு இருப்பாங்க. அது கவனிச்சு பாருங்க. நம்ம கண்ணுல முதல்ல அந்த துணி கல்லுல படுறது தெரிஞ்சிடும். 2 நிமிஷம் கழிச்சு தான் டொப்புன்னு சத்தம் கேட்கும். ஒளி சீக்கிரம் பரவும், ஒலி லேட்டா தான் பரவும். அது மாதிரி கண்ணால பார்க்கக்கூடிய தூரம் காதால கேட்க முடியல. அங்க போறான் அஸ்வத்தாம சிரஞ்சீவி. அவன் மிகப்பெரிய வீரன். அவன் சேனாதிபதியாக வந்தால் எத்தனை வருஷம் போர் செய்தாலும் போர் முடியாது. ஏன்னா சேனாதிபதி தலைவர் அழிஞ்சால் தான் போர் நிற்கும். செஸ் ஆட்டத்துல ராஜா காய வெட்டினா தான் ஆட்டம் முடியுமே தவிர மற்ற எத்தனை காய வெட்டினாலும் ஆட்ட முடியாது. அது மாதிரி சேனாதிபதி ஒழிஞ்சாத்தான் சேனை நிலைகுலையும். இப்ப அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி, அவனை யாரும் கொல்ல முடியாது. 7 சிரஞ்சீவிகள் அவன். மகாபலி, பிரகலாத, கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமா, விபீஷண, ஆஞ்சநேயர், இவங்கெல்லாம் சிரஞ்சீவி, அழியாதவர்கள்.
இப்ப அதனால அஸ்வத்தாமா தானாத்தான் விலகணும், விலக்க முடியாது. அதனால கிருஷ்ணன் சொன்னா, அஸ்வத்தாமா, துரியோதனன் உன்னை படை தளபதி ஆக்கினால் நீ மாட்டேன் என்று மறுத்து விடு. அஸ்வத்தாமனுக்கு கர்வம், கிருஷ்ணனே நம்ம கிட்ட கெஞ்சறான்ப்பா, நம்ம இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணனால ஒன்றும் பண்ண முடியாது. ஆடி காத்துல ஆட்டம் போடுகிறது. நினைச்சான், வாயே திறக்கல, பேசாம இருந்தான். மறுபடியும் கிருஷ்ணன் சொன்னான், அஸ்வத்தாமா, நீ அந்த பதவியை வேண்டான்னு சொல்லிடு. எப்பவுமே ராஜினாமா செஞ்சா கௌரவம், டிஸ்மிஸ் பண்ணா கேவலம். பேங்க்ல பணத்தை திருடிட்டான் அல்லது ஏதோ தொலைச்சிட்டான், உடனே இந்த மேனேஜர் என்ன சொல்வார், பார்ப்பா உனக்கு 1 மாதம் டைம் கொடுக்குறாள், 1 வாரம் டைம் கொடுக்குறாள், 2 நாள் டைம் கொடுக்குறேன், இந்த பணத்தை கட்டிட்டு நீயே ரெசிக்னேஷன் எழுதி கொடுத்துரு. அப்போத்தான் வேற எங்கேயாவது வேலைக்கு போனா, நீயே முதல்ல வேலை செஞ்ச இடத்துலேருந்து வந்த, எனக்கு பிடிக்கல சார் நான் விட்டுட்டேன், இல்லை சார் என்ன அவங்களுக்கு பிடிக்கல சார் துரத்திட்டாங்க. எவனும் வேலை தர மாட்டான், எவனும் வேலை தர மாட்டான். ஒரு மாப்பிள்ளை பொண்ணை பிடிக்கலன்னா அவனுக்கு கௌரவம், அந்த பொண்ணை அவனை பிடிக்கலன்னா அவனுக்கு கேவலம். அதானே இங்கே. அதனால அதுக்காக பல பேர், நான் எங்கள் வீட்டில் சகோதரி பையன் பொண்ணு பார்க்க போன போது இதையே சொன்னேன், போய் பாரு, அவங்க தனியாக பேசணும்னா பேசு, உன்னை பற்றி எல்லா உண்மைகளையும் சொல்லிடு. அதுக்காக எல்லாத்தையும் அவன் கட்டிக்கிறாளா இல்லையான்னு தெரியாமல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய சம்பளம், உன்னுடைய சம்பளம் எத்தனைன்னு சொல்லிவிடும், அவளுக்கு தெரியணும். உன்னுடைய வேலை அது பர்மனண்டா டெம்பரரியா, ஒழிக்காத, எல்லாத்தையும் சொல்லிடு. அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கான்னு கேளு. ஒருவேளை அந்த பொண்ணு பிடிக்கலன்னு அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாம மனசுக்குள்ள வச்சு மிரட்டி இருந்தா உங்ககிட்ட சொல்லிடுவா வாய்ப்புன்னு. அவ பிடிக்கலன்னு சொன்னா வெளியே வந்து உனக்கு பிடிக்கலன்னு நீ சொல்லணுமே தவிர பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. சொல்லித்தான் அனுப்பின. ஏன்னா பொண்ணுக்கு பிடிக்கலன்னா அப்ப வேற யாரு மேலேயோ இந்த பொண்ணுக்கு ஆசை, கதை கட்டி விட்டுருவாங்க, கதை கட்டி விட்டுருவாங்க. ஆனா மாப்பிள்ளைக்கு பிடிக்கலடா, அட விடுமா, இவன் போனா 1000 மாப்பிள்ளை. கதை எப்படி மாறுது பாருங்க. பிடிக்கலங்கிறது ஒரே விஷயம், மாப்பிள்ளை பொண்ணு பிடிக்கலன்னா போனா போறான்பா, உன்னை கட்டிக்க அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லைம்மா. ஆனா பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லுதுன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ மற்றவங்களும் என்ன சொல்லுவோம், அப்ப ஏதோ விஷயம் இருக்குப்பா, இது வேற யாரையாவது நினைக்குதோ என்னமோ. கதம் ஒரே விஷயம்தான், வேற. அதனால சொல்லுவீங்க, ஏன்னா அதுதான் முக்கியம். இப்ப நீயாகவே வேண்டாம்னு சொல்லிட்டா கௌரவம், நானாவது உன்னை விலக்கினா அது கேவலம். அதனால அஸ்வத்தாமா, நீயாகவே அந்த சேனாதிபதி பதவி வேண்டான்னு சொல்லு. அஸ்வத்தாமா வாயே திறக்கல. கிருஷ்ணன் பார்த்தான், தானா கனியலைன்னா பழத்தை தடியால் அடிச்சுதான் பழுக்க வைக்கணும். கண்டிப்பா மருந்து கொடுத்து குழந்தைய வாயத்தரன்னு குடிச்சுட்டா வம்பு இல்லை. அது குடிக்க மாட்டேன்னா மடியில போட்டு மூக்க பிடிச்சி அழுத்திக்கிட்டு அது நெஞ்சு மேல ஒரு காலை போட்டு கையை ஒத்தி பிடிச்சிக்க, காலை ஒத்தி பிடிச்சிக்க, சித்திரவதை. அது ஆங்கும், அப்ப நமக்குன்னு ஊத்திடுவா மருந்த. முன்னால இந்த பாலோட ஒன்று வச்சிருப்பாங்க, சங்கு, அதுல ஊத்துவாங்க. குழந்தை கேட்டது, எதுக்கு இதுல ஊத்துறாங்க? அட உனக்கு விஷயம் தெரியல, ஏன் ஸ்பூன்ல கொடுத்தா என்ன, இது வாயை திறக்காது. ஸ்பூனை நுனி நாக்கில் சப்பும், ஆனா இந்த சங்குல நுனி கூரா இருக்கும். இவன் 2 கடவாயும் பிடிச்சுக்குவா, அது வாயை திறக்கும். இந்த சங்கால ஒரு குத்து குத்துவா, அது வலி பொறுக்க முடியாம ஆங்க மருந்து ஊத்திடுவான். இது சித்திரவதை, சித்திரவதை. இதெல்லாம் சாமர்த்தியம். சில பேர் தொட்டில் ஆட்டுவாங்க பாருங்க, இங்க இருந்து அங்க ஆட்டி விட்டுட்டு சமையல் கட்டில் போய் பொரியலை வறுத்துட்டு வருவோம். அப்பதான் தொட்டில் இங்க திரும்பி வரும். இந்த பயத்திலேயே தூங்கிடும். மடியில படுக்க வச்சு தட்டுற அது எம்பி எம்பி குதிக்கும் இந்த குழந்தை, பயந்துக்கிட்டு. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த காதுகிட்ட அப்படி லேசா தடவி கொடுக்கணும். ஆடு மாடு அங்கே காதை தடவினா கூட அது சுகமா நிற்கும். அது மாதிரி குழந்தைய மடியில போட்டு இந்த காதுகிட்ட தடவி கொடுத்தா அது ஆனந்தமா அப்படியே கண்ணை மூடும். அதுதான் நல்ல தூக்கம். நம்ம காதை யார் தடவி தருவா? அதுக்காக தான் பிள்ளையார் முன்னால தோப்பு கரணும். 2 காதையும் பிடிச்சுக்கிட்டு, இவ்வளவுதான் ஆண்டவனுடைய படைப்பிலே நம்முடைய கை இந்த காது நுனியத்தான் பிடிக்க முடியும். அதுக்கு மேல யாருக்கு நீளம் இவ்வளவுலாம் போக முடியாது. இவ்வளவுதான் பிடிக்க முடியும். அவன் அளந்துதான் வச்சிருக்கான். இந்த நுனியத்தான் பிடிக்க முடியும். நுனியை பிடிச்சிட்டு உட்காந்து வேற எந்திரிக்கணும். அப்ப இந்த காதை தடவுகிற போது ஒரு சுகம் கிடைக்கும். அந்த சுகத்தினால டென்ஷன் குறையும். நீங்க உட்காந்து எந்திரிக்கிற போது தொப்பை குறையும். படுக்கும் போது மலச்சிக்கலோட படுக்கப்படாது. எழுந்திருக்கிற போது மலச்சிக்கல் இல்லாம எழுந்திரிக்கணும். 2 சிக்கல் தான் முக்கியம். மலச்சிக்கல் தான் டென்ஷன். இப்ப இந்த காது நுனியை வருடும் போது ஏற்படுகிற அமைதி, மனச்சிக்கல் போகும்.
உட்கார்ந்து உட்கார்ந்து எந்திரிக்கும் போது, தொப்பையில குறையும் போது, சாப்பிட்ட பொருள் ஜீரணம் ஆகிற போது மலச்சிக்கல் குறையும். பிள்ளையாருக்கு ஏன் தோப்பிக்கிறன்னு போட, இதுக்காக போடும். டாக்டர்கிட்ட போய் ஜெலுசில் வாங்கி தின்னுட்டு, ஆஹா அதை தின்னே இதை தின்னே சுக்கு கஷாயம் வச்சு 4 இன்ஜெக்ஷன் போட்டேன், வேண்டாம். ஒரு பைசா செலவு இல்லாம பிள்ளையார்கிட்ட தினம் 12 தோப்புக்கரணம் போடுங்க, தொப்பையும் குறையும், மாடு மாதிரி வாக்கிங். அதான் பார்க்குறேன், எல்லா டாக்டரும் வாக்கிங் போங்க சார், உங்க தொப்பை குறையும். நானும் பார்க்குறேன், எங்க வீட்டுக்கு எதிரில் 15 வருஷமா வாக்கிங் போறாங்க புருஷன் பொண்டாட்டி. 1 இன்ச்சு கூட குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல, குறைஞ்ச மாதிரி இல்லை. அதுக்கு பதிலாக பிள்ளையார்கிட்ட போய் காத்தால ஒரு 108 தோப்பிக்கிறேன், ராயந்திரம் 108 போடு, உடம்பு கலகலான்னு இருக்கும். அது பண்ண மாட்டோமே, தப்பு. அருகம்புல்ல பிள்ளையார் தலையில போட்டு ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை எடுத்து தலையில தெளிச்சு கொஞ்சம் குடிச்சேன்னா அது அருகம்புல் ஜூஸ். நான் பிள்ளையார கும்பிட மாட்டேன், ஆனால் டீ கடையில் போய் அருகம்புல் ஜூஸை மாடு மாதிரி வாங்கி குடிப்பேன். நம்ம பெரியவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதைத்தான் செய்யறான். ஆனா பக்தியோடு இறை அருளோடு செய்ய சொன்னார்கள், இவன் இறைவனை விட்டு விட்டு செய்கிறார்கள், அதான் பிரயோஜனம் இல்லை. எதுவானாலும் முட்டை பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு. சாப்பிட உட்காரும் போது கடவுளை நினைச்சிட்டு சாப்பிட்டோம், இதுல ஒன்றும் விஷம் இருக்கப்படாதுப்பா, நல்லபடியா ஜீரணம் ஆகணும். சமைக்கிற போதே நான் சமைக்கிற சாப்பாடு எல்லாரையும் வாழ வைக்கணும், ஒரு தாய் நினைக்கணும். ஹோட்டலில் சாப்பிட்டா வியாதி வருதுன்னா ஏன்? ஹோட்டலில் சமைக்கிறவனுக்கு ஒன்றும் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை. நீங்கள் காசை வீசினா அவன் இட்லி தட்டை வீசிட்டு போவான், அவ்வளோதான். ஆனால் பெத்தவளுக்கு அப்படி இல்லை, ஐயோ பார்த்து சமைப்பான். டேய் உனக்கு 4 நாளாக பசி இல்லைடா, இன்னைக்கு மிளகு ரசம் வைக்கிறேன், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்டான்னு ஜாலியாக இருக்க, உனக்கு ஐஸ்கிரீம் பண்ணித்தரேன். குழந்தைக்கும் பெரியவர்களுக்கும் என்ன வேணுமோ அதை பார்த்து தாய் செய்வா. அவ கையில் அந்த அன்பு மருகிற போது அது நம்மளை காப்பாத்துது. அதான் முக்கியம், ரகசியம் தான். நம்ம ரகசியத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, சத்தையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு சக்கையை கட்டிக்கிட்டு அழறோம், அதான் இத்தனை வியாதியும். இப்ப அதே தான் இங்க நடந்தது. நீயாக ரிசைன் பண்ண மாட்டேன், உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணா விரல்ல மோதிரம் இப்படியே. இப்ப கூட நமக்கு ஏதாவது ரொம்ப டென்ஷன் இருந்தா இப்படி கையை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்போம், யாருமே இப்படி கையை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்போம். சங்கடம் வந்தாலும் என்ன பண்றதுன்னு தெரியலன்னா கையை பிசைகிறேம்மா. கிருஷ்ணன் என்ன பண்ணா கையை இப்படின்னா அவன் மோதிரம் நழுவி கீழே விழுந்தது. அதை பார்த்த மாதிரியே கிருஷ்ணன் காமிச்சிக்கல. அஸ்வத்தாமன் பார்த்தான், அவனுக்கு டென்ஷனே இல்லை, அவன் தான் திமிரில் இருக்கான. கீழே மோதிரம் விழுந்த உடனே கிருஷ்ணன் பார்க்காம நடந்தான். இவன் அந்த மோதிரத்தை எடுத்தான், நல்ல வைர மோதிரம் அங்க இருந்தாலும் படியில் மின்னுது. அது கிருஷ்ணன் கையிலேருந்து விழுந்ததை துரியோதனனும் பார்த்தான், அது அஸ்வத்தாமன் எடுத்ததையும் பார்த்தான். இப்போ அஸ்வத்தாமன் கொடுத்தான், கிருஷ்ணன் கையை நீட்டினான். கிருஷ்ணன் கையில் அந்த மோதிரத்தை வச்சான், கிருஷ்ணன் மூடிக்கல, கொஞ்ச நேரம் கையை நீட்டிக்கிட்டே இருந்தான். அஸ்வத்தாமா அதை வச்சுக்கிட்டே இருந்தான். அந்த கையில மோதிரத்தை வைக்கும் போது கிருஷ்ணன் சொன்னான், அஸ்வத்தாமா ஆகாசத்தை பாரு. என்ன அங்க பாரு, சூரியனை சுத்தி ஒரு வட்டம், ஊர்கோள்னு பேர் இருக்கு. சூரியனை சுத்தி ஒரு ஊர்கோள் இருந்தா நாசம் வரும்னு அர்த்தம். இப்ப கிருஷ்ணன் சொல்றான், பார் சூரியனை சுற்றி ஒரு ஊர்கோள் இருக்கிறது, அதனால யுத்தம் வரும். இவன் கையில மோதிரத்தை வச்சுக்கிட்டே அவன் மேல பார்த்தான். வாயில சாதம் போட பாக்குறோம். அப்ப நம்ம அம்மா என்னடா மேல சத்தம், நம்ம கையில எடுத்துக்கிட்டாலே மேல பார்ப்போம், இதை வச்சுட்டு பார்க்க மாட்டோம். இது சைக்காலஜி. கிருஷ்ணன் கொடுக்கும் போது மோதிரத்தை வச்சுக்கிட்டே மேல பார்த்தான். சொல்லிட்டு மோதிரத்தை கிருஷ்ணன் வாங்கிட்டான், அவன் போயிட்டான். இது நடந்தது மட்டும்தான் கண்ணுல தெரிஞ்சுது. மோதிரத்தை எடுத்ததை பார்த்தா, கிருஷ்ணன் கையில கொடுத்ததை பார்த்தா, வானத்தை பார்த்ததை பார்த்தான். என்ன பேசினான்னு காதல விடல. சூரியனை சுற்றி ஊர்கோள் சுத்துகிறதுன்னு சொன்னதை பார்க்கல. இங்க துரியோதனன் அவனுக்கு தான் குறுக்கு வழியாச்சே. அவன் நினைச்சான் சத்தியம் பண்றதுல பல வழி உண்டு. சில பேர் கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணுவான், கையை ஓங்குறதுலே கற்பூரம் அணைஞ்சிரும், அது வேற விஷயம். கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணுவான். சில பேர் துண்டை போட்டு தாண்டுவான். சில பேர் பொண்டாட்டி தலையில அடிப்பான், குழந்தைய போட்டு தாண்டுவான். தன் தலையில யாரும் அடிச்சுக்க மாட்டான். கஷ்டம் வந்தா அவதானே போவா, போட்டோம் தீர்ந்து போச்சு. இப்படி சத்தியத்துக்கு பல வழி உண்டு. ஆனால் சத்திரியர்கள் அவர்கள் சத்திரியம் பண்றது எப்படின்னா, எதிராளி கையிலிருந்து ஒரு தங்கத்தை வாங்கி அதை மண்ணை தொட்டு விண்ணை பார்த்து, ஆகாசவாணி பூமி தேவி சாட்சியா நான் உன் பக்கம். இதுதான் சத்திரியம் பண்ற சத்தியம் இதுதான். இப்ப பார்க்கறான் துரியோதன, அவன் கிருஷ்ணனுடைய மோதிரத்தை எடுத்தான், மண்ணில் விழுந்துட்டு மண்ணை தொட்டான், மேல பார்த்தான், அவன் கையில வச்சான். இவன் என்ன நினைச்சான், ஆகாசவாணி பூமி தேவி சாட்சியா கிருஷ்ணா நான் உன் பக்கம்னு அஸ்வத்தாம சத்தியம் பண்ணிட்டான். அந்த காலத்துல சத்தியம் பண்ணா மீற மாட்டான். அவன் திரும்பி வர்றான். உடனே துரியோதனன் கேட்டான்,
அஸ்வத்தாமா, நீ துரோண புத்திரனா துரோக புத்திரனா? அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நீ கிருஷ்ணனுக்கு சத்தியம் பண்ணதை நான் பார்த்தேன். ஐயோ இல்ல, கரடியா கத்துனா. சும்மா இருடா, நான் தான் கண்ணால பார்த்தேன். ஏன்னா கண்ணு போய் சொல்லாது. ஏன்னா கண்ணு தானே பார்க்கும், காது அடுத்தவன் சொல்றத கேட்கும். அதனாலதான் கோர்ட்ல ஐ விட்னஸ், கண்ணால பார்த்த சாட்சி. கண்ணு தப்ப பார்க்க முடியாது. நமக்கே ஒரு ஊசி போடுறாங்கன்னா நம்ம கண்ணை முடிக்குவோம். நம்ம காலில் ஒரு முள்ளை தோண்டி எடுக்கிறாங்கன்னா கண்ணை முடிக்குவோம். யாராவது ஒரு செத்து கிடந்தா கண்ணை முடிக்குவோம். கண்ணு தீய காட்சிகளை பார்க்க தயங்கும். காது நல்லா கேட்கும். அடுத்த வீட்டில் சண்டைன்னா இது நல்லா ஒட்டு கேட்கும். அடுத்தவனை பற்றி புறணி சொன்னா 2 காது நல்லாவே கேட்கும். அதனால காதால சொல்றது கேட்கறது நம்பாதே, கண்ணால பார்க்கறது. இப்ப சொன்னா நான் கண்ணால பார்த்தேன், அதுலேயே விதி விலக்கு இருக்கிறான். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரித்தார். இது அடுத்த பட்சம். ஆனால் 90% கண் பொய் சொல்லாது. இப்போ உடனே என்ன பண்ணா, நீ அவன் பக்கம் சேர்ந்துட்ட, இனிமே உனக்கு சேனாதிபதி பதவி தரமாட்டேன். தந்தா நீ என்ன பண்ணுவ, எதிர்கட்சிக்கு சாதகமா துரோகம் பண்ணுவ. அதனால அஸ்வத்தாமா டிஸ்மிஸ்ட். இவன் தானா ராஜினாமா பண்ணியிருந்தா ஆண்டவங்கிட்டையாவது நல்ல பேர் வாங்கி இருக்கலாம். இப்ப அவன் நினைச்சது முடிஞ்சு போச்சு, ஆனா அவனுக்கு மரியாதை இல்லாம போச்சு. அது இவனுடைய ஆத்திரம். கிருஷ்ணனால செய்த இந்த சூது கிருஷ்ணன் தான் செஞ்சான்னு தெரியல. கிருஷ்ணன் தான் வேணும்னே செஞ்சான்னு அஸ்வத்தாமனுக்கு தெரியாது. துரியோதனன் தப்பா நினைச்சிட்டான். அப்படி தப்பா நினைக்கிறதுக்கு கிருஷ்ணன் காரணமாயிட்டானே. அந்த ஆத்திரம் மனசுல இருந்தது, அதுதான் கடைசி வரைக்கும் போச்சு. யுத்தம் முடிந்த பிறகும் அஸ்வத்தாமனுடைய ஆத்திரத்துக்கு காரணம் இங்கேதான் விளைந்தது. இப்ப அஸ்வத்தாமனை பேதப்படுத்தியாச்சு, வித்ரனுடைய வில்ல முறிச்சாச்சு, அவனையும் வெளியூருக்கு அனுப்பியாச்சு, விஸ்வரூபத்தை காட்டி கௌரவர்களை மிரட்டியாச்சு, கர்ணனுக்கு பிறப்புணர்த்தியாச்சு. இப்ப கிருஷ்ணன் வெளியே வர்றான். நேர அத்தை குந்தி தேவி வீட்டுக்கு போறான். குந்தி தேவி வீட்டுக்கு போறான். பஞ்ச பாண்டவர்கள் மட்டும்தான் காட்டுக்கு போனார்களே தவிர காயான குந்தியை அனுப்பல. துரியோதனன் கெட்டவன் தான், ஆனா குந்தி அவன் ஒரு வார்த்தை கூட தப்பா பேசினதில்லை. இவங்க திரும்பி வர்ற 13 வருஷமும் துரியோதனன் அவர்களுக்கு பணிவிடை செய்து தாயை போலத்தான் பார்த்து கொண்டான். அதை பின்னால குந்தியே சொல்லுவா. அதனால முதல் நாள் சொன்னேன், முழுக்க முழுக்க கெட்டவனும் இல்லை, முழுக்க முழுக்க நல்லவனும் இல்லை. பங்காளி சண்டையில் அனுப்பினானே தவிர அவங்க அம்மாவை இதான் சாக்குன்னு சோறு போடாம இல்ல. கூட பிறந்த அண்ணன் தம்பியில 2 பேர்ல கூட இவன் சோறு போட மாட்டேங்கிறான். அவன் தான் நிறைய சம்பாதிக்கிறான், அங்க போ. நீ உன் பையனுக்கு தானே ரூபா கொடுத்த, அங்க போ. இப்படி சித்திரவதை பண்ற காலத்துல துரியோதனன் ஒரு வார்த்தை கூட, துரியோதனனோ காந்தாரியோ திருதராட்சரனோ 13 வருஷம் குந்தி தேவி மனம் கோடும்படியாக ஒத்தருமே நடந்துக்கல. அன்பாக வச்சு பாதுகாத்தான். அது பின்னால் அவ சொல்லுவான். இப்ப என்னாச்சு, அந்த குந்தி தேவி வீட்டுக்கு போறான். குந்தி கிருஷ்ணனுடைய அத்தை. குந்தியினுடைய குந்திபோஜ ராஜனுடைய மகள் அவள். சூரசேனனுடைய மகள் அவ. குந்திபோஜனாலே வளர்க்கப்பட்டதனாலே குந்தி. அவனுடைய சகோதரன் தான் வசுதேவன். அந்த வசுதேவருடைய மகன் தான் கிருஷ்ணன். அத்தை. இவன் நேர போறான். அவனும் குருவம்சத்தை சேர்ந்தவன் தான் கிருஷ்ணன். ஆனா யயாதி காலத்துல அவனுக்கு இளமையை கொடுத்த அந்த பூர்வனுடைய வம்சத்தினர் மட்டும்தான் ஆண்டார்கள். மற்ற பிள்ளைகள் யது, துன்முகு, துர்குபு மற்ற 3 பேருக்கு கிடைக்கல ஆட்சி. அந்த யதுவினுடைய வம்சத்திலே வந்தவன் கிருஷ்ணன். அவர்கள் எல்லாரும் பங்காளிகள் தான், ஒத்தர். அப்போ அத்தையார குந்தி வீட்டுக்கு போனோம். குந்தி பார்த்தா, கிருஷ்ணா வா, சௌக்கியமா இருக்கியாப்பா? அத்தை நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கிருஷ்ணா, நேத்தைக்கே வந்தீங்க அஸ்தினாபுரம், 2 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் உனக்கு வர தோணிதா? 2 நாள் ஆச்சே வந்து இன்னைக்கு தான் வந்தியா? இன்னைக்கும் பயன்படக்கூடிய எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் தர்மத்தை கிருஷ்ணன் சொன்னான் தெரியுமா? அத்தையே, நான் வந்தது அரசியல் காரியமா, தர்மபுத்திரனுடைய தூதனா வந்தேன். அரசியல் காரியமா வந்துட்டு என் சொந்த காரியத்தை நான் பார்க்கப்படாது. அதனால அந்த அரசியல் காரியம் முடிகிற வரைக்கும் நான் உன்னை பார்க்கல. இப்ப முடிஞ்சு போச்சு, தூது முடிஞ்சிடுத்து, நான் சொல்லிட்டேன், அவன் பதிலையும் வாங்கிட்டேன், இனிமே நான் எங்க வேணா போலாம், அதனால வந்தேன். இந்த மிகப்பெரிய ஒரு தர்மத்தை கடைபிடித்தது நம்முடைய நாட்டிலே காமராஜர் மட்டும்தான். விருதுநகர்ல அவங்க அம்மா இருக்கா, பக்கத்துல அருப்புக்கோட்டை ஒரு மீட்டிங் நடக்குது.
அதுக்கு காமராஜர் முதலமைச்சர் போயிருக்கிறார். முதலமைச்சராக இருந்த போது கூட தங்க அம்மாவை கொண்டு வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பங்களாவில் தங்க வைக்கல. நம்ம கிரின்னு ஒருத்தர் இருந்தார் ஜனாதிபதி. அவர் காலத்தில் ஜனாதிபதி பவனுக்கு போனா ஒரு 200 டிக்கெட் இருக்கும். எந்தெந்த சொந்தக்காரனோ அத்தனை பேர், அங்க ஒரு புடவை காய வைப்பா, இங்க ஒரு வேட்டி காய வைப்பா, அத்தனை பேரும். ஆனா பெத்த தாய், அவருக்கு மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, தாய்க்கு ஒரு பிள்ளை, தாயை கொண்டு வந்து தன் பக்கத்தில் வச்சுக்கல, அவ அங்கதான் இருந்தா. மாசம் மாசம் தன் சம்பளத்துல இருந்து தாய்க்கு பணம் அனுப்புவார். இவர் அருப்புக்கோட்டைக்கு போயிருக்காரு. அப்ப அவங்க அம்மாவுக்கு உடம்பு நல்லா ரொம்ப பக்கம். காமராஜர் கிட்ட வைரவன் ஒரு வேலைக்காரர் தான், உத்தமமான மனுஷன், கடைசி வரைக்கும் அவன் தான் இருந்தார். அந்த வைரவன் சொன்னா, ஐயா அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு நல்லா இல்லை, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், போய் பார்த்துட்டு போலாமே. அப்ப கிருஷ்ணன் சொன்ன அதே வார்த்தையை காமராஜர் சொன்னார். நான் அரசியல் காரியமா வந்திருக்கேன், அரசாங்க ஜீப்ல வந்திருக்கேன், இந்த அரசாங்க வண்டியை எடுத்துக்கொண்டு அரசாங்க காரியத்துல நான் போய் எங்க அம்மாவை பார்க்கறது அரசியல் துரோகம். அதனால திரும்பி சென்னைக்கு வந்துட்டு அந்த வைரவங்கிட்ட காசு கொடுத்து நீ பஸ்ல போய் எங்க அம்மா கிட்ட இந்த 25 ரூபாய் கொடுத்துட்டு வானார். இன்னைக்கு யாராவது இருக்காங்களா? அவர் இறந்த பிறகு அவருக்கு கொடுத்த வீட்டை அரசு எடுத்துக்கொண்டது, அவருடைய காரை கட்சி எடுத்துக்கொண்டது, அவருடைய உடம்ப நெருப்பு எடுத்துக்கொண்டது. ஆனால் அவர் உள்ளத்தை நாம் அத்தனை பேரும் எடுத்துக்கணும். இருக்கமா இல்லையே? அந்த நன்றி மறந்த பாவம் மிகப்பெரிய உத்தமனான லால் பகதூர் சாஸ்திரியையும் குல்சாரிலால் நந்தாவையும் காமராஜரையும் கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து நாட்டுக்காக உழைத்த ஜெயபிரகாஷ் நாராயணனையும் அத்தனையும் கொடுத்து விட்டு பாரிஸ்டரா கொள்ள கொள்ளையா சம்பாதிக்க வேண்டிய பிள்ளை ஒரு கந்த துணியை முழங்கால் அளவுக்கு வேட்டியை கட்டிட்டு செருப்பு கூட போடாம தெரு தெருவா போய் அத்தனை சிறையில இருந்து படாத பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்திஜியும் மறந்துட்டோம். இன்னைக்கு யார் யாரோ இருக்கிற சுப்பனையும் குப்பனையும் ஊரை அடிச்சு உலகில போடுறவனுக்கும் வணக்கம் போட்டு அவனுக்கு பேனர் வச்சு அவனுக்கு வாழ்த்து சொல்லி அவன் ஜெயிக்கணும்னு பாடுபடுறோம். இந்த நன்றி மறந்த பாவத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம நாயா பேயா திண்டாடுறோம். உண்மையிலேயே இத்தனை கஷ்டங்கள், அது விலை ஏறி போச்சே, இது விலை ஏறி போச்சே, மருந்து விலை ஏறி போச்சே, பள்ளிக்கூடத்தில் குழந்தையை சேர்த்துனா அலஞ்சம், ஆஸ்பத்திரிக்கு போனா அலஞ்சம், பஸ்ல ஏறினா நினைச்சா ஒரு டிக்கெட்டு, இத்தனை கஷ்டங்களை சொல்ல முடியாம அனுபவிக்கிறோம். காரணம் என்ன? அன்னைக்கு காந்தியடிகள் உப்பு காய்ச்சாம இருந்தா சுதந்திரம் கிடைச்சிருக்காது. இன்னைக்கு நீ சாராயம் காய்ச்சி இருக்க முடியாது. அன்றைக்கு ஒரு சுபாஷ் சந்திர போஸ் உயிரை பற்றி கவலைப்பட்டிருந்தா இன்னைக்கு நீ வெடிகுண்டு வச்சு எல்லாரையும் கொல்ல முடியாது. அவர்களெல்லாம் சம்பாதிச்சு கொடுத்த சுதந்திரத்தை எப்பப்ப தப்பு தப்பா பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது கிருஷ்ணர் சொன்னார், நான் அரசியல் காரியமாக வந்திருக்கிறேன் அத்தையே, ஒன்ன வந்து பார்க்கலாம். கடவுள் கடவுள் கூட எது தர்மம். அதனாலதான் கிருஷ்ணாவதாரத்துக்கு பெருமை. நம்ம இந்து மதத்துக்கு என்ன பெருமைனா உபதேசம் மட்டும் ஆண்டவன் செய்யல, கடவுள் அவதாரமாக வந்த போது நாம் எதை செய்யணும்னு நினைச்சானோ அதை அவன் செஞ்சு காட்டினான், செய்து காட்டினான். ராமாவதாரமாக வந்த போது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை வாழ்ந்து காட்டினான். எந்த ஜாதியா இருந்தாலும் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் ஒத்துரிமை உடையவராய் ஓக்கம் காட்டில் இருந்த ஏழை வேடன், குரக்கின தலைவன் சுக்ரீவன், அரக்கனுடைய தம்பியான விபீஷண, அத்தனை பேரை ஏத்துக்கொண்டு என் தம்பின்னு சொன்னவன். எப்படி வாழ வேண்டும் ஊருக்கு உபதேசம் பண்ணல. ஒருத்தர் மேடையில பிரமாதமா பேசினார், புலால் உண்ணக்கூடாது, அடுத்த உயிர்களை உண்ணுவது என்பது ரொம்ப தப்பான காரியம், நமக்கு உடல் பெருக்குவதற்காக கோழி ஆட்டை தின்னாதீர்கள், இத்தனையும் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தார். அவர் பொண்டாட்டி அதை கேட்டுக்கிட்டு இருந்தா. வீட்டுக்கு வந்த உடனே கேட்டா, என்ன குழம்பு வச்சிருக்க? கத்திரிக்காய் சாம்பார். பக்கத்து வீட்டு கோழி பிடிச்சி அடைச்சி வச்சுட்டு போறேன்னா ஏன் அதை சமைக்கல? உடனே மனைவி கேட்டா, எங்க நீங்க தானே கோழி எல்லாம் சாப்பிட்டு உடம்ப வளர்க்க கூடாதுன்னு சொன்னீங்களே, நியாயமா? அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான், கோழி என் உடம்பு இல்லை, அது என் உயிர். எனக்கு பிரியாணினா உயிர், கோழி குழம்புனா உயிர், நான் உயிருக்கு தான் கேட்கிறேனே தவிர உடம்பு கேட்கல. இது ஊருக்கு உபதேசம் உனக்கல்ல என்று வாழ்ந்தா தப்பு. அப்படி சொல்லுகிறவர்கள் பேசுகிற வார்த்தை இங்க இருந்து தான் வரும். நாம எதை பேசுறோமோ அப்படியே வாழ்ந்தா இங்க இருந்து வரும். அந்த சத்தியத்துக்கு மதிப்பு அதிகம், இந்த வார்த்தைகளுக்கு அழுத்தம் அதிகம். இப்ப கிருஷ்ணன் என்ன சொன்னானோ அதைத்தான் நாம செய்யணும் கீதையில சொன்னான். அவன் கீதையில சொன்னது ஒன்ன கூட அவன் மாத்தல.
ஒண்ணு கூட மாத்தல. அத்தனைக்கு கடைசியில நீங்க சோமநாத்னு ஒரு இடம் இருக்கு ஜோதிர்லிங்கத்துல, போனாங்க வாழ்நாளில் ஒரு முறையாது. அற்புதம். அதுதான் கிருஷ்ணன் கடைசியாக உயிர் விட்ட இடம். வெளிநாட்டுக்காரர் அதை ஆராய்ச்சி பண்ணி கிருஷ்ணன் சாகிற போது அவருக்கு 122 வயசு. ஒரு பிப்ரவரி மாசம் 23ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு தான் கிருஷ்ணனுடைய உயிர் போயிற்று. கணக்கு கரெக்டா அந்த ஆதாரத்தோட சொல்லியிருக்கான். பொய் கிடையாது, பொய்யே கிடையாது. அதனால அந்த இடம் அங்கதான். மறைந்திருந்து வாலியை கொன்றிருந்தான் ராமன். அந்த வாலி ஜரா என்ற வேடனா வந்து அந்த அம்புனால கிருஷ்ணன் காலில் பட்டு இறந்தான். அங்க இருக்க அந்த சிலை, கிருஷ்ணன் அப்படி படுத்திருப்பார், காலில் இருந்து ரத்தம் வடியும். எதிர் அந்த ஜராங்கிற வேடம். நான் கதர்னு அதை பார்த்துட்டு, சாதாரண சிலை தான், அந்த முக பாவம், ஐயோ நான் கொண்டுட்டேனே அந்த வேடம். கிருஷ்ணன் அப்படியே நிஷ்காமியமா ஒரு புதர் காட்டுவான். வெள்ளை பாம்பு வடிவத்திலே பலராமர் நுழைந்த இடம். உள்ள போனா அது பாட்டு போகுது, வெள்ளையா ஒரு வெளிச்சம் தான் தெரியும், என்னன்னு தெரியாது. இருக்கு அற்புதங்கள் இல்லைன்னு சொல்லாதீங்க. கோலியாக்குற ஒரு கடற்கரை குஜராத்ல, கடலுக்கு நடுவில் ஒரு கோவில், கொடிமரம் மட்டும் தெரியும், கொடிமரம் மட்டும் இவ்வளவுதான் தெரியும், காவி கொடி. கரெக்டா ஒவ்வொரு நாள் அதுக்கு பூஜை பண்ற ஒரு அர்ச்சகர் இருப்பார் அந்த கடற்கரையில். இப்ப கடல் அலை பிரமாதமா வரும், எல்லாரும் கரையில இருந்து தேங்காயை உருட்டி விடுவாங்க, கடலுக்குள்ள போடுவாங்க. கடலுக்குள்ள போனா 10ல் 1 நாள் திரும்பி வரும். ஒரு தேங்காய் கூட திரும்பி வராது. நீங்களும் போகலாம், நானும் போகலாம், இன்னைக்கு போகலாம், நாளைக்கும் போகலாம். அத்தனை தேங்காயும் உள்ள போயிடும். உள்ள போய் திரும்பி வரலன்னா உடனே நம்ம போகலாமா, உடனே கடல் அத்தனையும் உள்ள போயிடும். தண்ணியே இருக்காது, அலையோடு வந்த கடல் உள்ள போயிடும். மணல் தான் தெரியும். நம்ம நடந்தே போகலாம், அதுல நல்ல பாதை மாதிரி இருக்கும். அதுல இன்னும் அத்தனை தண்ணி இருந்த இடத்துல காலை வச்சா உள்ள போகணும். கார் கூட போகலாம், ஜீப் கூட போகலாம். அவ்வளவு கெட்டிப்பட்ட தரையா தெரியும். போனா அந்த கோவில் அற்புதமா தெரியும். உள்ள போய் பார்த்தா அந்த லிங்கத்தினுடைய பீடத்துல நம்ம போட்ட அத்தனை தேங்காயும் ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிட்டு இருக்கோம். தூப தீபாரதனை காட்டி பூஜை பண்ணின உடனே கடல் கொஞ்சம் லேசா சத்தம் கொடுக்கும். உடனே எல்லாரும் வந்துருக்காமாங்க. நாம வெளியே வந்த உடனே கடல் மறுபடியும் மூடிடும். இன்னைக்கு நடக்கிறது. பல ஆயிரம் ஆண்டுகளாக. இதுக்கு நாத்திகன் என்ன பதில் சொல்லுவான்? என்ன பதில் சொல்றாரு? என்ன ட்ரிக் இருக்கு? அவ்வளவு தூரம் வேண்டாம். கும்பகோணத்துக்கு பக்கத்துல அற்புதமான ஒரு கோயில். அங்க போனா சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணினீங்கன்னா அந்த எண்ணெயில ஒரு சொட்டு கூட வெளியே வராது, லிங்கத்துக்கு உள்ள போயிடும். கிட்ட போய் நான் பார்க்க சொன்னாங்க. ஏதோ ஆண்டவன் அருளினாலே. இப்ப அவர் சொன்னாரு, நேற்று முதல் 2 நாள் சொல்லும்போது சில ருக்மணி அவர்கள் பேசுவார். 3வது நாள் அவங்க அம்மா ருக்மணி அம்மா பேசுவோம். அதுதான் நான் சம்பாதிச்ச சொத்து. அத்தனை பேச்சாளர்களையும் பேர் மட்டும்தான் சொல்லுவாங்க, என்ன சொல்லும் போது மட்டும் அம்மா. காரணம் என்ன? அத்தனை பேருக்கு அம்மாவாகிற பாக்கியம் கிடைக்காதியா. நான் பாரிஸுக்கு போன போது ஒரு பெரியவர், அவருக்கு 62 வயசு இருக்கும், என்னை விட பெரியவர். அவர் மேடையில் மைக்கை பிடிக்க நான் 2 நிமிஷம் பேசுறேன்னாரு. எனக்கு உள்ளுக்குள்ள பயம், நம்ம ஏதோ தப்பா பேசிட்டோம் போல இருக்கு, இவர் திட்ட போறாரு, எனக்கு பயம். அவர் மைக்கை வாங்கிட்டார். கூட வந்தவங்க அத்தனை பேருக்கு தெரியும். வாங்கிட்டு சொல்றாரு, எனக்கு உங்களை அம்மான்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு, கூப்பிடலாமா? அடப்பாவி மனுஷா, இதுக்கா இந்த மிரட்டுனா தாராளமா கூப்பிடுங்க. நான் அங்க இருந்தா 3 நாள் அவர் கிட்டத்தட்ட ஒரு 300 தடவை என்ன கூப்பிட்டுருப்பாரு அம்மா அம்மான்னு. அதான் பெருமை. ஒரு பெண்ணை பார்த்தால் கும்பிட நினைத்தால் பெருமை, கூப்பிட நினைச்சால் அவ தப்புன்னு அர்த்தம். அது மாதிரி இங்கேயும் அற்புதமான அந்த இடத்துல கும்பகோணத்துக்கு பக்கத்துல தான் அத்தனை. அதே மாதிரி திருப்புறம்பயம் ஒரு பிள்ளையார், வருஷத்துக்கு ஒரு தடவை விநாயகர் சதுர்த்தியில தான் அபிஷேகம். தேன் அபிஷேகம் பண்ணா அத்தனை தேனும் உள்ள போயிடும். தேனூரிஞ்சி விநாயகர்னே பேர் அவருக்கு. ஒரு சொட்டு வெளியே வராது. ஆந்திராவுக்கு போனீங்கன்னா மங்களகிரி பானக நரசிம்மர் இப்படி இப்படி திறந்துட்டு இருப்பாரு. பானகம் தான் ஊற்றுவாங்க, வெள்ளத்தை கரைச்சி சுக்கெல்லாம் போட்டு ஏலக்காய் போட்டு. இவ்வளோ பெரிய அண்டா நிறைய பானகம் கரைச்சி நீங்கள் ஊற்றுனாலும் பாதி அண்டா போகும். பாதி அண்டாவுக்கு மேலே ஒரு சொட்டு போகாது, கலகலன்னு சத்தம் வரும், வெளியில் வந்துடும் அத்தனையும். சரி, அரை அண்டா பானகம் குடிக்கிற பெருமாள் 1 டம்ளர் பானகம் குடிக்க மாட்டாரா? நீங்க 1 டம்ளர்ல பானகத்தை கரைச்சி ஊற்றினாலும் அரை டம்ளர் தான் உள்ள போகும், பாதி நிற்கும். இது என்ன அற்புதம்! சொல்லிக்கிட்டே போனா 1 2 இல்லை. நாத்திகம் பேசலாம், போய் பார்க்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்கணும். இந்த அற்புதங்கள் எப்படி நடக்கிறது? நீங்க நாகர்கோயிலேருந்து சுசீந்திரம் போற வழி, கேரளபுரம்னு ஒரு இடம்,
எல்லா ஊர்ல இருக்கிற அரச மரத்தடியில் ஒரு 3 பிள்ளையார் உட்கார்ந்துருப்பாரு. வருஷத்துல 6 மாசம் அந்த பிள்ளையார் இந்த வெள்ளை கலரா இருப்பாரு, 6 மாசம் கருப்பா இருப்பார். அவர் கருப்பா இருக்கிறபோது அந்த அரச மரத்து இலையெல்லாம் கரும்பச்சையா இருக்கும். அவர் வெள்ளையானா வெளுத்த பச்சையாயிடும். பக்கத்தில் இருக்கிற கிணத்துல தண்ணி அவர் கருப்பா போறபோது கருகருன்னு தண்ணி வரும், அவர் வெள்ளையா இருக்கிற போது பால் பாரி வரும். இது யார் மாத்திரா? பெயிண்ட் அடிக்கிறான் இல்லையே, இன்னைக்கு நடக்குது. இது ஆண்டாண்டு காலமா நடக்கிறது, ஒன்றல்ல ரெண்டல்ல. இந்த நாட்டில் நடக்கிற இமயம் தொட்டு குமரி வரையிலே இருக்கின்ற தெய்வ திருக்கோவில்களிலே நடக்கின்ற அற்புதங்கள் அத்தனையும், பல மகான்களாலே பூஜிக்கப்பட்ட ஆலயங்களிலே நடக்கின்ற அற்புதங்களை பார்த்தாத்தான் தெய்வம் ஒன்று உண்டு, அது நமக்கு துணை பாப்பா. புரியும். இங்கேயும் அதே போலத்தான் அற்புதமாக அரசியல் காரியமாக வந்தேன் நான் வரலேன்னு அது தெய்வம் நடத்தி காட்டுகிறது. அப்ப குந்தி கேட்கிறான், உங்க பையன் பம்பாயில் இருக்கான், 3 வருஷம் ஆச்சு, இல்லை அமெரிக்காவுக்கு போயிட்டான், 3 வருஷம் ஆச்சு, இன்னும் வரல. அப்போ அமெரிக்காவில் தான் அவனுடைய நண்பன் வர்றான். அவன் சில பொருள்களை கொடுத்து அனுப்புறான், நம்மகிட்ட கொண்டு கொடுக்குறான். இந்த அம்மா என்ன பண்ணுவா? அந்த வந்த நண்பனை தன் பையனாவே நினைப்பா. ஏன்னா அவன் பார்த்துட்டு வந்திருக்கானே, தம்பி இந்த பையன் நல்லா இருக்கானா, அவன் எப்படிடா இருக்கான், இழைக்காம இருக்கானாப்பா, அவனையே தன் பையனா நினைப்பா. அது மாதிரி குந்தி கேட்கிறா, இவரை பார்த்த உடனே 13 வருஷம் ஆச்சு குழந்தைகளை பார்க்கல. இப்ப கேட்கிறா, தர்மன் எப்படி இருக்கிறான், பீமன் இழைக்காமல் இருக்கிறானா, அர்ஜுனன் அழகாக இருக்கிறானா, நகுலன் நலமா, சகாதேவன் சுகமா, என் மருமகள் பாஞ்சாலி எப்படி இருக்கிறாள், எல்லாரையும் கேட்கிறான். கிருஷ்ணன் சொன்னா எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறாள். அத்தையே எனக்கு ஒரு சந்தேகம். அவ பார்த்தா, கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் புல்லுணவு தந்து காக்கின்ற பரம தயாநிதி நீ, உனக்காடா சந்தேகம்? அதுவும் எங்கிட்டயா கேட்கிற? என்னப்பா சந்தேகம்? அது கிருஷ்ணன் சொன்னா, எல்லா சந்தேகத்துக்கும் எல்லாருக்கும் விடை தெரியாது. ஒரு பெண்ணினுடைய சில விஷயங்களை பற்றி பெண்ணுகிட்ட கேட்டா தான் புரியும். ஆணினுடைய சிரமங்கள் சிலது அவங்கிட்ட கேட்டா தான் தெரியும். பிள்ளையா இருக்கிற போது என்ன கஷ்டம்னு பிள்ளைக்கு தான் தெரியும். பெத்தவனா இருக்கிற போது என்ன கஷ்டம்னு அவன் பெத்தவன் ஆகிற போது தான் தெரியும். அப்பதான் தெரியும். ஏமா இப்படி பண்ற, உனக்கு நாளைக்கு 4 பிறந்தா அப்ப தெரியும்பா அம்மாக்காரி, அப்பதான் தெரியும். அவ மருமகளா இருக்கிற போது தெரியல, அவ மாமியாரா போனா தான் தெரியுது மருமக கிட்ட பிடுங்கல் படும்போது. அதனால நாம அதுவாக மாறினா தான் தெரியும். அதான் நம்முடைய ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்கிறதே, நீ அதுவாக மாறிவிடு, அப்பதான் உனக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். இப்ப இங்க அதே மாதிரி குந்தி கேட்ட உடனே கிருஷ்ணா எல்லாரும் சுகம். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? எல்லாரும் பத்தி கேட்டைய அத்தையே, எல்லாரும் சொல்லுகிறார்கள் தாய்க்கு மூத்த பிள்ளை மேல பாசம், அப்பாவுக்கு கடைசி பிள்ளை மேல பாசம்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இன்னைக்கு கூட பல இடத்துல பார்த்தா தாய் செத்தா மூத்த பிள்ளை கொள்ளி வைப்பான், அப்பாவுக்கு கடைசி பிள்ளைம்மா. அது இங்க இருந்து வரல, ராமாயணத்துல இருந்து வந்தது. ராமர் காட்டுக்கு போயிட்டார், பரதனை கொள்ளி வைக்க கூடாதுன்னுட்டான், லட்சுமணனும் போயிட்டான், கடைசியில சத்ருகணன் தான் வச்சான் 4வது பிள்ளை. அதனால இன்னைக்கும் மூத்த பிள்ளை கர்மம் பண்ணலாம், இல்லைன்னா கடைசி பிள்ளை செய்யணும், இடையில இருக்கிறதெல்லாம் டம்மி. நம்ம சாஸ்திரம் அதான். இப்ப இங்க கேட்கிறா, அத்தையே தாய்க்கு தலைப்பான் மேல பாசம்னு கேள்விப்பட்டேரு, அது உண்மையா? ஆமா. ஏன்? பல காலம் குழந்தையே இல்லாத ஒருத்திக்கு முத ஒரு குழந்தை பிறந்தா அப்பத்தான் அவ மலடி இல்லைன்னு நிரூபிக்கிறான். என்னை மலடி இல்லை என்று உலகத்துக்கு நிரூபிச்சது இந்த ஒரு பிள்ளைதான். இதுக்கப்புறம் 10 பிறக்கலாம், 8 பிறக்கலாம். முதல் எனக்கு தாய்மை என்ற சுகத்தை தந்தவன் இவன், அதனால இவன் மேல எனக்கு பிரியம். அப்பனுக்கு என் கடைசி பிள்ளை மேல ஆசை. 80 வயசுல 5ஆவதா உன்னை கட்டிக்கிறார், இங்க இல்ல வெளியில. 80 வயசுல 5 வேடம் வச்சுக்கணும், 6 7 கல்யாணம் பண்ணிட்டார். அந்த கல்யாணம் பண்ணிட்டா அவளுக்கு அந்த 5வது சம்சாரத்துக்கு இவரோட 80வது வயசுல ஒரு குழந்தை பிறக்குது. அப்ப அவர் நினைக்கிறார், நான் இன்னும் ஆண் பிள்ளை தான் என்று உலகத்துக்கு நிரூபிச்சவன் இந்த பிள்ளைதான் என்று. பெத்தவனுக்கு கடைசி பிள்ளை மேல பாசம், தாய்க்கு தன்னை தாய் என்று நிரூபித்த தனச்சம் பிள்ளை மேல பாசம். இப்ப சொன்னா, ஆமாண்டா கண்ணா, எனக்கும் மூத்த பிள்ளை மேல பாசம்தான். 5 பேர் இருந்தாலும் தர்மபுத்திரம் பாவம் அப்பாவி, எனக்கு அவன் மேல கொஞ்சம் அதிகமான பாசம். கிருஷ்ணன் கேட்டான், நான் கேட்ட கேள்விக்கு இது இல்லை விட. நான் மூத்த பிள்ளை மேல பாசமான்னு கேட்டேன், நீ தர்மபுத்திரன் மேல பாசம்ங்கிற. அவன் தானேடா மூத்தவன். விடை சரியா இருக்கிற மாதிரி இருக்கு. என்கிட்ட ஒரு மாணவி,
அவங்க அம்மா வயிற்றுல இருக்கிற போதே சத்தியம் பண்ணிட்டு பிறந்திருக்கா டீச்சர் உயிரை எடுக்கிறதுன்னு. எந்த கேள்விக்கு பதில் சொல்லாது, அப்படியே நிற்கும். அது கலெக்டரோட பிஏவோட பொண்ணு. நான் எந்த குழந்தையும் அவங்க அப்பா யார் பேர் என்ன கேட்க மாட்டேன். அந்த குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் கிட்ட படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, சொல்லுவாங்க. பேரை கேட்க மாட்டேன். ஏன்னா பேரை கேட்டால் திட்டுறதுக்கு நமக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஐயோ இது தாசில்தார் பொண்ணா, நாளைக்கு ரேஷன் கார்டுக்கு போனால் அவர் திட்டுவார், வேண்டாம் நமக்கு எதுக்கும். யார் பேரையும் கேட்க மாட்டேன், அந்த பொண்ணு பேரையும் கேட்க மாட்டேன். எல்லாரையும் திட்டுவேன், படிக்கலைன்னா யாரை வேணால் திட்டுவேன். அப்போது அந்த பொண்ணு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லவே இல்லை. ஒரு நாள் எனக்கு பயங்கர கோபம். படித்தா என்ன, படிக்காட்டி ஒழிஞ்சா போகிறான்னு விடுறதுக்கு எனக்கு மனசு வரல. இங்கே பாரு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே ஒரு கேள்விக்காவது நீ விட சொன்னாதான் உன்னை வீட்டுக்கு அனுப்புவேன். இல்லைன்னா நீயும் போக மாட்டேன், நானும் போக மாட்டேன். அது நிற்கிது. மணி 4:30 ஆயிடுச்சு, மணி அடிச்சாச்சு, எல்லாரும் போயாச்சு. நானும் சின்ன சின்ன கேள்வி எத்தனையோ கேட்குறேன், ஒன்றுத்துக்கும் பதில் சொல்ல அப்படியே நிற்கிது. அதுக்கு என்ன தைரியம்? மணி 4:30 ஆயிடுச்சு. ஆட்டோக்காரன் வந்துடுவான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. 4:45 வரைக்கும் வெயிட் பண்ணுவான். அதுக்குள்ளே நம்ம வரலன்னா அவன் கிளம்பி போயிடுவான். எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணை கொண்டு போய் இறக்கி விடுவான். எங்கள் அம்மா கேட்பா. அப்போ அந்த ஆட்டோக்காரர் சொல்லுவார், அந்த ருக்மணி டீச்சர் உங்கள் பொண்ணை நிற்க வச்சுவிட்டான்னு. உடனே எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவார். எங்கள் அப்பா உடனே கலெக்டர்கிட்ட இந்த ஆசிரியனுடைய அராஜகம் பாரு, உடனே இந்த ருக்மணி டீச்சரை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவாங்க. அது அவ்வளோ க்ளீனாக இருக்குது, அவ்வளோ கரெக்டாக இருக்குது. அதான் நடக்கும், அதான் நடக்கும். நானும் அதுக்கெல்லாம் பயப்படுவேன். நீ தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றினா என்ன, சோறு இல்லாத காட்டுக்கு மாற்றினா என்ன, வேலையே போனாலும் கவலையில் பஜ்ஜி கடை வச்சு எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றுவேன். அதுக்கு யாரும் ஒன்று என்ன மாற்ற முடியாத, பசிக்கிறவன் வந்து திம்பான், அவ்வளோதானே, பஜ்ஜி கடை வச்சு காப்பாற்றுவேன். நான் நிறுத்திக்கிட்டே இருந்தேன். இல்லை, அப்புறம் எனக்கே ஒரு எண்ணம், பெண் குழந்தை ரொம்ப நேரம் நாம் நிற்க வச்சுருந்தோம்னா தனியாக வீட்டுக்கு போய் ஏதாவது நடந்துட்டா என்ன பண்ணுறது? சரி, கேள்வியிலேயே பதில் இருக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்போம். அலகாபாத் உடன்படிக்கை எங்கே கையெழுத்தாச்சுன்னு. இது அலகாபாத்னு சொல்லிவிடும், கேள்வியிலேயே விட இருக்கு. அலகாபாத் உடன்படிக்கை எங்கே கையெழுத்தாச்சுன்னு. இது அலகாபாத்னு சொல்லும், தப்புத்தாது. அதனால நீ ஜெயிச்ச நானும் ஜெயிச்சேன் போ சொல்லி அனுப்பிடலாம். அதான் விட. இந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், அலகாபாத் உடன்படிக்கை எங்கே கையெழுத்தாச்சுன்னு. உடன்படிக்கைக்கு கீழே கையெழுத்தாச்சுன்னு. தபால் எழுதினா கீழே தானே கையெழுத்து போடுவோம், பத்திரம் எழுதினா கீழே தானே கையெழுத்து போடுவோம். இது கரெக்டு. ஆனால் அதான் விடையா? அலகாபாத்துங்கிறது தான் விட. ஆனால் அந்த பொண்ணு சொன்னது உடன்படிக்கைக்கு கீழே கையெழுத்தாச்சு. சரி, நீயும் ஜெயிச்ச நானும் ஜெயிச்சேன், போய் தொலை, அனுப்பி விட்டேன். அது மாதிரி இப்போ குந்தி சொல்றா, மூத்த பிள்ளை மேல பாசமானு கேட்டா தருமன் மேல பாசம். அத்தையே நீ சொல்லுவது சரியாக இருக்கிற மாதிரி இருக்கு, சரியில்லை. குந்தி போதராஜன் அரண்மனையிலே கன்னியிளம் பருவத்திலே கதிரவன் என்னும் கடவுள் மாமீது காதல் கூற உன் கையிலே ஒரு பிள்ளை வர அதை பெட்டியில வைத்து ஆற்றோடு விட்டாயே, அந்த பிள்ளை மேல பாசமா? குந்தி திகச்சா. கிருஷ்ணா, அவன் எங்க இருக்கானே எனக்கு தெரியலடா. அவன் இருக்கானா போனானான்னு தெரியல. ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், குந்தி அந்த குழந்தையை பெட்டியிலே வைத்து விட்ட போது அவளுக்கு வயசு 9. இத்தனை அக்கிரமங்கள் நடந்து 3 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம், 1 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம், இத்தனையும் இருக்கு. இன்னைக்கு பேப்பர்ல பாக்குறோம். ஆனா 6 வயசு குழந்தை ஒரு குழந்தை பெத்துதுன்னு இல்லை, அது இன்னும் நடக்கல. அப்ப இப்பவே முடியாத போது 9 வயசு பெண்ணு ஒரு குழந்தையை பெத்தெடுக்க முடியாத உடல் சம்பந்தப்படி. ஆண்டவன் அருள், கல்லுல கூட நெல்லு முளைக்கும். கல்யாணாய் 15 வருஷம் குழந்தை இல்லை, 5 வருஷம் சபரிமலைக்கு போயிட்டு வர்றாரு. வீட்டில் ஒரு ஆண்டவன் அருளால் ஒரு குழந்தை. அப்ப நம்ம போய் கேட்கிறோம், இந்த குழந்தை யாருதுமா? என்னதாங்க ஐயப்பன் போட்ட பிச்சை. டாக்டர் எல்லாம் கைவிடு. எங்க வீட்டில் நான் சொல்றேன், என் சகோதரிக்கு இதே சேலத்துல திருமணமாகி 6 வருஷம் வரைக்கும் 8 அபார்ஷன், ஒரு குழந்தையை 90 நாட்கள் வயிற்றுல தங்க வைக்க ஒரு டாக்டர் அம்மாவுக்கு முடியல. கடைசியில் எல்லா டாக்டரையும் விட்டுட்டு சந்தான கோபால விரதமும் சஷ்டி விரதமும் இருந்தோம். உன்னுடைய கருப்பையில 90 நாட்கள் தாங்குவது, 85 நாள் தான் இருக்கும், அபார்ஷன் ஆயிடும். 90 நாட்கள் தாங்குவதற்கும் கருப்பைக்கு சக்தி இல்லைன்னு சொன்னவங்க கண்ணுல மண்ணை தூவி அந்த வயிற்றுக்குள்ள 2 குழந்தைய அடைச்சு ஆணொன்னு பெண்ணொன்னு பிறந்து இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கு. மருத்துவம் இல்லை, தெய்வம் தந்தது. மருத்துவத்தினால நிறுத்தி வைக்க முடியல. தெய்வத்தை வேண்டிக் கொண்டு சஷ்டி விரதம் இருந்து சங்குப்பால் குடித்து சந்தான கோபாலகிருஷ்ணன் விரதம் இருந்தா அன்னைக்கு அந்த விரதம் இருந்துட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு போனா. பெரிய சர்ஜன் கிட்ட கூட போகல, நம்பல. ஏன்னா அவங்களால நிறுத்த முடியல. இந்த கோட்டை ஆஸ்பத்திரி ஒரு சாதாரண முனிசிபல் ஹாஸ்பிட்டல், அங்க டாக்டர் கிடையாது. ஒரு மிட்வைஃப் ஜோதி நாயகன் ஒரு அம்மா, அவங்க தான் இருந்தாங்க. 1965 அங்கதான் இருந்தாங்க. 2 குழந்தை வேற.
அவங்க ஆயுதம் போட மாட்டாங்க, சிசேரியன் பண்ண மாட்டாங்க. எங்க அம்மா எல்லாம் அழறாங்க, ஐயோ இத்தனை நாள் கழிச்சு நிக்குதே, ஏதாவது சிக்கல் ஆயிட்டா என்ன பண்றது. எங்க அக்கா சொல்ற, செத்தாலும் அவ கையில தான் சாவேன். அவங்க தான் நிறுத்தினது, அவங்க தான் மருந்து கொடுத்தது. 2 குழந்தையும் தங்க விக்கிரகம் போல எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தை இல்லை. எப்படி வந்தது? நான் அதனாலதான் சொல்றேன், தெய்வத்தை நம்புங்கள். நமக்கு கொடுக்க வேண்டும் இருந்தா தெய்வம் சத்தியமா நம்மளை ஏமாத்தாது. மனுஷன் ஏமாத்துவான், மனுஷன் ஏமாத்துவான். மடிப்பிச்சை கேட்டா கொடுக்கணும்னு நினைச்சா கொடுப்பான் கண்டிப்பா. அதனால இங்கேயும் நான் ஆத்துல விட்டுட்டேன்டா. 9 வயசுல அவ தெய்வத்தின் அருளால அந்த மந்திர சக்தி கொடுத்துட்டா. அது கூட விடணும்னு பிளான் எல்லாம் பண்ணல. கையில குழந்தைய வச்சிருக்கா, குழந்தை கையில நிக்குது, சூரியன் கொடுத்துட்டான். அவங்க அப்பா கூப்பிடுறார், வளர்ப்பு தந்தை கூப்பிடுறார். கூப்பிடும்போது சின்ன குழந்தைங்களே அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஒண்ணு பக்கத்துல வாங்கிக்காது. இப்ப கூட வாங்காது. அப்பெல்லாம் நாமெல்லாம் சின்னவங்களா இருக்கும்போது எங்க அம்மா திட்டுவாப்போம், ஆசையா இருக்கும். அந்த கண்ணு அதையே பார்க்கும். அவங்க வீட்டு தோசையை வாங்கிக்க மாட்டோம். உங்க அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாடா, நான் சொல்றேன்பாங்க இவங்க. அதனால இவளும் பார்க்குற, அப்பா கூப்பிட்டு திட்டுவாரே. நானே ஒரு குழந்தை, எனக்கு ஒரு குழந்தையா, பக்கத்தில் ஒரு பொட்டி இருந்தது, பொட்டியில் போட்டு தள்ளி விட்டா. அது துரதிருஷ்டவசமாக அவங்க அரண்மனைக்கு கீழேயே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. பெட்டி அதில் விழுந்தது. அந்த ஆறு அடித்து கொண்டு வந்தது. வினை பயனால அது வேற எங்கேயாவது போயிருந்தா குருக்ஷேத்திரமே இல்லை. அது சரியாக குருநாட்டுக்கு வந்தது. வேற யார் கையிலையாவது கிடைச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. திருதராட்சனுடைய தேரோட்டி கையில கிடைச்சது. அவனுக்காவது 4 குழந்தை இருந்தா இதை எடுத்திருக்க மாட்டான், தள்ளி விட்டுருப்பான். அவனுக்கு குழந்தை இல்லை. பெட்டியில் இருக்கிறது பெண் குழந்தையா இருந்தாலும் எடுத்திருக்க மாட்டான். நம்ம கல்யாணம் பண்ணணுமே பிரச்சனை, அது ஆண் குழந்தை. இது எல்லாம் கோஇன்சிடென்ட். அவ போட்டது, ஆறு ஓடியது, இங்க வந்தது, அவன் குளிக்க போனது, அவன் மேல இடிச்சது, அவன் எடுத்தது, அந்த குழந்தை ஆணாக இருந்தது, அவன் குழந்தை இல்லாம இருந்தது, எடுத்து வளர்த்தது, இத்தனையும் ஒரு இன்சிடென்ட் சேர்ந்தா வந்தது. இப்ப கேட்கிறான், அவன் உயிரோட இருக்கானே தெரியலடா. இருந்தால் அந்த குழந்தை மேலதான் எனக்கு பாசம் அதிகம். கிருஷ்ணன் சொன்னான், செத்து போயிட்டா நான் எப்படி முடிவு பண்ற? இருக்கானா போயிட்டாரான்னு முடிவு பண்ண வேண்டியது நானு. ஆண்டவன் தான் முடிவு பண்ணமே தவிர, முடிகிற நேரத்தில் ஆண்டவன் தான் முடிவு பண்ணமே தவிர மனிதர்கள் முடிவு பண்ண முடியாது. இந்த பிள்ளை இருக்கான், கிருஷ்ணா எங்கடா இருக்கான்? உன் பக்கத்திலேயே இருக்கான். எங்க? துரியோதனனுக்கு பக்கத்திலே அங்க நாட்டு மன்னனாக தானசூர கர்ணனாக விளங்குகிறானே, அதுதான் உன் பிள்ளை. குந்தி பார்த்தா, கிருஷ்ணா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி நீ யார் யார்கிட்டயோ விளையாடின, தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையில விளையாடிட்டேடையா. என் நினைந்து என் செய்தாய் எம்பெருமானே. நீ அன்னைக்கே சொல்லி இருந்தா துரியோதனன் கூட அவனை சேர விட்டுருக்க மாட்டேன். அப்ப கிருஷ்ணன் சொன்னான், எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். அவனுக்கு அப்பதான் தெரியுமா? வயிற்றுக்குள்ள இருக்கிற போதே அது ஆணா பொண்ணா கருப்பா சிவப்பா நொண்டியா மொடமா இத்தனையும் அவனுக்கு தெரியும். நமக்கு வேணா தெரியாது. அவன் சொல்றான், எனக்கே இப்பத்தான் தெரியும். இப்ப ஒன்று குடிமுழுகல. அத்தையே போய் அவனை கூப்பிடு, உன் மகன் வருவான்னு சொல்லல, அது அவனுக்கு தெரியும். உம்பர் காவனைய கற்பக கையான் வர மறுத்தால் நீ 2 வரம் கேள். நீ கூப்பிட்டவன் வர மறுத்தால் அவகிட்ட 2 வரம் கேளு. என்ன வரம் கேட்கணும்? என்ன வரம் கேட்க சொன்னான். அவ போய் என்ன வரம் கேட்டா, அது எந்த வரத்தை கர்ணன் கொடுத்தான், அதை கடைபிடித்தானா, கடைசி வரையிலே அது அவனுக்கு இடத்திலே நிலையாக நின்றதா, அதனாலே அவனுக்கு விளைந்த விளைவுகள் என்ன என்பதை நாளைக்கு பாரதத்திலேயே மிகச்சிறந்த மகோன்னதமான பாத்திரமாக, உள்ளத்தை உருக்குகின்ற பாத்திரமாக விளங்குகின்ற தானசூர கர்ணன் இருகரத்து வள்ளலாக இந்த சபைக்கு வருவான் என்று சொல்லி எல்லோரும் அதற்கு வர வேண்டும். இதுவரையிலே சொன்னதை தொகுத்து சொல்லுகிறேன். தூதாக வந்த கிருஷ்ணன் சபைக்கு வர, அந்த சபையிலே துரியோதனனிடத்திலே நாடு கேட்க, அவன் கொடுக்க மறுக்க, கைவழங்கு என சொல்ல, அவன் யுத்தம் என்று பிரகடனப்படுத்த, கடபெருமான் அங்கிருந்து கிளம்ப, விதுரருடைய வீட்டிலே தங்கினது நியாயமா என கேட்க, உன்னில் என்னில் என்ற பேதம் எனக்கு இல்லை, உன் வீடு என் வீடு, அதனால ஒருவர் வாழ் மனையில் உண்டு, அவர் உப்பை தின்று துரோகம் செய்தால் தவறு என்று கிருஷ்ணன் சொல்லிவிட்டு விதுரர் வீட்டுக்கு போக, விதுரனை அழைக்க, தாசிமகனான நீ ஒருவர் செல்வத்தை பெற்று அதை விட அதிகம் கொடுத்தால் முன்னவனை விட்டு பின்னவனை எடுக்கிற மாதிரி நீ என் உப்பை தின்று விட்டு இன்றைக்கு கண்ணன் பக்கம் சேர்ந்து விட்டாயா என்று சொல்ல, ஆத்திரம் கொண்ட விதுரர், நான் இனிமேல் போரிலே வில் எடுக்க மாட்டேன், சொல்லி 2 புகழே என வில் 2லும் உயர்ந்த தன்னுடைய வில்லை முறித்து போட்டு விட்டு வர, கண்ணன் அவனிடத்திலே கேட்க,
அவன் நாக்கை காக்கவில்லை, அவனுக்காக சாவது பழுது என சொல்ல, அப்படியானால் என்ன செய்ய போகிறீர்கள் என சொல்ல அவர் திகைக்க, பலராமரோடு ருக்மியோடு இந்த போர் முடிகிற வரைக்கும் நீங்களும் தீர்த்த யாத்திரை போங்கள் என விதுரரை அனுப்பிவிட, மறுநாள் சபைக்கு துரியோதனன் கிருஷ்ணனை அழைக்க, அவனை குழியிலே இட்டு மூடி கொன்றுவிட வேண்டும் என இரவிலேயே திட்டம் தீர்க்க, கண்ணன் வர அவன் அமர அவர் அழிவான் நினைக்க, அவன் விஸ்வரூபத்தை காட்ட எல்லோரும் அஞ்சி நடுங்க, திருதராஷ்டிரனுக்கு ஒரு வினாடி கண் கிடைக்க, உன்னை பார்த்த கண்ணினாலே உலகத்து பாவங்களை பார்க்க வேண்டாம், கண்ணை எடுத்து விடு என கேட்க, ஞானக்கண்ணையும் ஊனக்கண்ணையும் ஒரு சேர அதை மறைத்து விட, அதன் பிறகு என் நண்பர்களான பாண்டவர்கள் உங்களை அழிப்பார்கள் என சொல்லிவிட்டு கண்ணன் அங்கிருந்து கிளம்ப, போகிற வழியிலே கர்ணனுக்கு பிறப்புணர்த்த, ஆனால் உன் வார்த்தையை கேட்டு நான் அவர்கள் பக்கம் சேர மாட்டேன், செய் நன்றி மறந்து மாறமாட்டேன் என சொல்லிவிட, தோற்று போன கண்ணன் சிரித்து கொண்டே போக, அஸ்வத்தாமனை பேதப்படுத்த, துரியோதனனை சந்தேகிக்க, அவனுக்கு படை தளபதி பதவி இல்லாமல் சென்றுவிட, தடைகள் இரண்டையும் விலக்கிவிட்டு அவன் அங்கிருந்து சென்று அத்தையான குந்தியை சந்திக்க, அவள் எல்லோரும் சுகமா என கேட்க, மூத்த மகன் மீது பாசமா என கேட்க, அவன் எங்கிருக்கிறான் என்று தெரியவில்லை என சொல்ல, உன் அருகிலேயே தானசூர கர்ணனாக இருக்கிறான், அவன்தான் உன் மகன் என சொல்ல, முன்னமே சொல்லி இருந்தார் அவனை துரியோதனனோடு சேர விட்டிருக்க மாட்டேன் என சொல்ல, இப்பொழுதும் குடி முழுகவில்லை, அவன் அர்ஜுனனை கொல்லுவேன் என சபதம் பண்ணி இருக்கிறான், அதனாலே அத்தையே நீ சென்று அந்த கர்ணனிடத்தில் 2 வரங்களை கேள் என்று சொல்ல, அது என்ன வரம் என்று சொல்லிக் கொடுக்க, அதை குந்தி தேவி கேட்பதற்காக அங்கிருந்து ஒரு மாலை நேரத்திலே கர்ணனுடைய அரண்மனையை அணுகினாள். கர்ணன் அப்பொழுதுதான் சந்தியாவந்தனம் செய்து சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறார். குந்தி தேவி வந்திருக்கிறார் என சொல்ல, கர்ணன் அவரை வரவேற்றானா, அவளுக்கு ஆசனம் கொடுத்தானா, அவள் வார்த்தையை கேட்டானா, என்ன பதில் சொன்னான், ஏன் சொன்னான், குந்தி எப்படி திருப்பினாள் என்பதை நாளை பார்ப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். வணக்கம். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.